सीतापदे राम 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 श्री राम नाम संकीर्तन की जय। गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा, जय जानकी कांत स्मरणं जय जय राम राम। हर हर नम पार्वती पदे हर हर महादेव। सिद्धि विनायक स्वामी की जय, आंजनेय स्वामी की जय, सद्गुरु महाराज की जय, सकल साधु मंडली की जय। प्रहलाद नारद पराशर पुंडरीक व्यासांबरीश शोषणुक भीष्मताल्प्यान् रुक्मांगद अर्जुन वसिष्ठ विभीषणादीन् पुण्यानिमान् परम बाहवदान् स्मरामि। सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। ஸ்ரீயப்பதியான சீதாராமனுடைய போர் நடுகிற விசேஷத்தினால் நடந்து வரக்கூடிய சிரவண யக்ஞத்தில் யார் யார் வாக்கில் எதை எதை கேட்க வேண்டும் என்று ஒரு நியமம் இருக்கு இல்லையா? ஸ்ரீமத் பாகவதத்திலேயே எப்பொழுதும் மூழ்கி இருக்கிறவர்கள் வாக்கில் பாகவதம் கேட்கணும். அது ரொம்ப சாணித்தியமாக இருக்கும். அவர்கள் பாகவத நிஷ்டையிலே இருக்கக்கூடியவர்களாக, பாகவதத்தினுடைய அனுபவத்தில் இருக்கக்கூடியவர்களாக, பகவானுடைய தொண்டில் இருப்பவர்களாக, அப்படிப்பட்ட மகாத்மாக்கள் வாக்கில் பாகவதம் கேட்டால் பாகவதம் அப்படி தேன்மாரி நிற்கும். அதே மாதிரி நாமத்தை அனவரதும் சொல்லுகின்ற அப்படிப்பட்ட நாம பித்தர்களாக இருக்கின்ற நாம சங்கீர்த்தனம் செய்யக்கூடிய மகாத்மாக்கள் வாக்கில் நாம மகிமையை பற்றி கேட்டால் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அப்போ ராமாயணத்தை பற்றி பாராயணம் பண்ணுறாங்க வச்சுங்களேன். இந்த ராமாயணத்தையே பாராயணம் பண்ணியிருக்கா. ராமரை தவிர வேறு தெய்வம் தெரியாது. அனவரதம் ராமநாமா சொல்லிட்டு ராமாயண பாராயணம் பண்ணிட்டு ராம கதைகளிலே மூழ்கியிருப்பவர்கள் அவர்கள் சொல்கிற ஒரு ஸ்லோகம் கூட அமிர்தம் மாதிரி இனிக்கும். அப்படி இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு அது ஒன்று தான் தெரியும், வேறு எதுவும் தெரியாது. இந்த ராமாயணமே கதியாக இருப்பாங்க. அவர்கள் சொல்லக்கூடிய ராமாயணம் இன்னும் கொஞ்சம் நேரம் கேட்கலாமா அவர்கள் வாக்கில் அந்த ராமாயணத்தை? ஏன்னா அதையே அனுபவிச்சுண்டு அந்த ராம அனுபவத்திலே இருந்து கொண்டு அந்த ராமருடைய கதைகளிலே மிதந்து கொண்டு இருப்பவர்களுக்கு அவங்களுக்கு வேறு எதுவும் தெரியாது இல்லையா? அந்த ராமருடைய சாநித்தியம் அவங்களுக்கு தனியாக மிளிரும். அப்படி ஆட்டோமேட்டிக்காக அந்த ராம பக்தர்கள் அவர்கள் எல்லாரையும் ராம பக்தர்களாக மாற்றிட முடியும். அவர்கள் யாரெல்லாம் நெருங்குறாங்களோ அவர்கள் பவித்திரமாக்கி விடுவார்கள். அதே மாதிரி தான் பாகவதமும் கூட. நாம் எத்தனையோ தடவை அந்த சில ஸ்லோகங்களை படிச்சிருப்போம். ஆனால் இந்த பாகவதம் எல்லாருக்குமே அந்த பாகவதம் படிக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தன்னுடைய ப்ரெசன்ஸ், தன்னுடைய அனுகிரகத்தை செய்து கொண்டு தானே இருக்கிறது. ஆனால் அதை தீவிரமாக படிக்கிறவங்களுக்குல தன்னுடைய தனி கருணையினால் தெய்வமே சொன்ன மாதிரி இருக்குப்பா நீங்கள் சொன்னது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அது மாதிரி கரண்ட்டு பாஸ் ஆன மாதிரி இருக்கும். அவர்கள் சொல்லக்கூடிய அந்த ஸ்லோகங்கள், அந்த வார்த்தைகள் அப்படியே நம்ம நெஞ்சில் அப்படியே ஈட்டிட பசுமரத்தாணி போல் பதியும். அது எப்படி நம்ம எத்தனையோ தடவை இந்த ஸ்லோகங்கள் கேட்டிருக்கோம், இந்த வார்த்தைகளை கேட்டிருக்கோம். அது என்ன இவங்க வாக்கில் கேட்கும்போது மட்டும் அப்படி மனசில் அப்படி ஸ்ட்ராங்காக பதியுது? அப்படியே சொல்லப்போனால் நிறைய பேருடைய அந்த வார்த்தைகள் மனசில் பதியது மட்டும் இல்லை, அவளுடைய வாழ்க்கையே டோட்டலாக சேஞ்ச் பண்ணிடும். அவர்கள் சொல்லக்கூடிய உபதேசம் அப்படி இருக்கும். கொஞ்சம்தான் பேசியிருப்பாங்க. அவர் சொல்ல அந்த வார்த்தை அது சாஸ்திரத்துலேருந்து தான் அவங்க எடுத்து சொல்லுவாங்க. அவர்கள் சொந்தமாக சொல்ல மாட்டாங்க.
சொந்த கருத்து கிடையாது, சாஸ்திரத்துலேருந்து எடுத்து சொல்லுவாங்க. ஆனால் பாகவத்துலேருந்து அந்த ஒரு விஷயம் எடுத்து சொன்னாங்கன்னா மனசை போய் என்னவோ பண்ணிடும். அது இந்த உதாரணம் சரியாக இருக்கே, நம்ம வாழ்க்கைக்கு பொருத்தமாக இருக்கே. அப்போது அவர்கள் வாக்கில் பாகவதம் கேட்கும்போது நாம் என்ன நினச்சின்னு வந்தோமோ, எந்த கவலையோடு வந்தோமோ, அந்த கவலைக்கு இது மருந்தாக அமைகிறதே இவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள் அப்படின்னு தோணும். ஆச்சரியமாக நம்மளுக்கு தான் சொல்கிறாங்களா இவங்க உபன்யாசம் அப்படின்னு அவங்களுக்கு தோணும். ஒவ்வொருத்தருக்கும் அப்படி தோணும். அந்த ஸ்ரத்தையோடு கேட்குறவங்களுக்கு, நம்பிக்கையோடு கேட்குறவங்களுக்கு அந்த பாகவதம் அவங்களுக்கு தங்களுக்கே சொல்கிற மாதிரி இருக்கும். தங்கள் சூழ்நிலைகளுக்கு பொருத்தமாக இருக்கிறத இவங்க சொல்லக்கூடிய பாகவதம் அல்லது ராமாயணம் அது எப்படி அமையும்? அதுதான் ஒரு மகத்துவம். அந்த தெய்வீக ஸ்லோகங்களுக்கு, தெய்வீகமான அந்த கிரந்தங்களுக்குள்ள மகிமையே அதுதான். என்னங்க, லட்சக்கணக்கான வருஷத்துக்கு முன்னாடி பாகவதமே 5000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடியே பாகவதம் இருந்திருக்கான். ஆதியில் பிரம்மதேவருக்கு பகவான் நாராயணனே சொன்னதான் அந்த பாகவதம். அந்த பிரம்மதேவர் பின்னாடி நாரதருக்கு சொன்னார், நாரதர் வியாசருக்கு சொன்னார். அப்படி வந்தது தான் இது. குரு சிஷ்ய பரம்பரையாக வந்தது இந்த பாகவதம். அதனால் இது ரொம்ப பழமையானது. ஆனால் இன்றைக்கி படித்தா கூட பாகவதம் பார்த்தா புதுசாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனுடைய கருத்துக்கள்லாம் பார்த்தா யாருக்குன்னா ரசிகர்களுக்கு தான். எல்லாருக்கும் இருக்காது, எல்லாருக்கும் ரசிக்காது. ரசிகர்களாக இல்லாதவங்களுக்கு ருசிக்காது. அதாவது பாகவதர்களுக்கு, பக்தர்களுக்கு, அந்த கிருஷ்ண பக்தி பண்ணுறவங்களுக்கு தான் அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பாகவதம். அப்போ அவர்கள் அது மாதிரி பக்தி சாநித்தியத்தில் இருக்கிற அப்படிப்பட்ட பாகவதர்கள் வாக்கில் இந்த பாகவதம் கேட்கும்பொழுது ஒரு ஸ்லோகம் கேட்டாலும் அர்த்தமாக இருக்கும். நம்ம மனசு போய் அந்த ஸ்லோகமே நமக்குள்ளே அப்படியே என்ன சொல்லுவாங்க, அந்த நம்ம மனசுலேயே அப்படியே அந்த உருண்டுனே இருக்கும். நம்ம மனசுலேயே அப்படியே அதே நம்ம நினச்சி அதே தியானமாக இருக்கும். அது நம்ம வாழ்க்கையை மாற்றிட்டோம். ஒன்றும் இல்லை, ஒரு இஸ்கான் டிவோட்டி, ஒரு பாகவதர், அவர் கோபிநாத்னு பேர், பெரம்பூரில் சொல்கிறாரு. அவர் வாக்கில் பாகவதம் கேட்டேன். அப்போ அவர் சொல்கிறார், துஷாபகாதினாம், அதாவது என்னென்னா, நீ உலகத்தில் எங்கே தான் அலைஞ்சாலும் உமியை குத்தனா, அவர் சொன்னது என் மனசில் அப்படியே ஆழமாக பதிஞ்சு போச்சு. அந்த மகாத்மா சொன்னது ஆழமாக பதிஞ்சு போச்சு. அவர் கோபிநாத்னு பேர், ஜெய கோபிநாத் தாஸ் அவர் பேர், இஸ்கானில் இருக்கார். அந்த ஒரு ஸ்லோகம் எடுக்கிறார், கிருஷ்ண பக்தி பற்றி ஸ்லோகம் எடுக்கும்பொழுது அப்போ சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா, அதை சொல்லிட்டு அதை லெக்சர் கொடுத்துனே வரும்போது சொல்கிறார். அப்போது அதாவது எவ்வளோ தான் நம்ம நெல்லை குத்துனா கொஞ்சம் அரிசி கிடைக்கும், ஆனால் வெறும் உமியை குத்தனா, ஒரு தவிடை குத்தனா, தவிட்டை போய் நம்ம அடிச்சுனே இருந்தா கிடைக்கும். இப்போ நெல் அடித்தா நெல்லை குத்துனா பரவாயில்ல, அதில் அரிசி கிடைக்கும். உமி தனியாக விளைக்கிறோம், நெல் அப்படியே புடைச்சிட்டா உமியெல்லாம் பறந்து போயிடும், அரிசி நம்ம தேங்கி நிற்கும். ஓகேவா, அது கரெக்டு. ஆனால் வெறும் தவிடு, அரிசியே இல்லாத வெறும் தவிடை அடித்தா அது எவ்வளோ அடித்தாலும் குத்தினாலும் என்ன ஆகும்னா கை தான் வலிக்கும், ஒரு குண்டுமணி அரிசி கிடைக்காது. அப்படின் போது அதே மாதிரி தான் இந்த உலகம். இந்த உலகத்தில் நான் சுகத்தை அடைஞ்சிடுவேன், சுகத்தை அடைஞ்சிடுவேன்னு சொல்லிட்டு நாம் என்ன தான் முயற்சி பண்ணாலும் ஒன்றும் கிடைக்காது. ஆக்சுவலி எம்டி தான் இல்லையா? உலகத்தில் சுகம் கிடையாது. இல்லாத இடத்துல நீ சுகத்தை தேடி நான் கை தான் வலிக்குது. எப்படி தவிட்டை உமியை தவிட்டை குத்து நான் கை தான் வலிக்குமே, அந்த தவிடு மேலே தூளாக என்ன ஆக போகுது? ஒன்றுமே இருக்காது, பிரயோஜனம் இல்லையோ அந்த தவிட்டை குத்துறதுனால. அது மாதிரி இந்த உலகத்தில் நீ சுகத்தை தேடுறதுல பிரயோஜனமே இல்லை. தவிட்டை குத்துறதுனால கை வலிக்குதுன்னு சொல்கிறோம், இது மனசு தான் வலிக்கும்.
நம்ம உடல் தான் வலிக்கும், வேறு ஒன்றும் இல்லை. வலி தான் ஏற்படுமே தவிர, அப்போ வலி தான் மிச்சமாக இருக்குமே தவிர பலன் ஒன்றும் கிடைக்காது இந்த உலகத்தில். அப்படின்ற அந்த வார்த்தை சொல்லும்போது அப்படியே மனசில் ஆழமாக பதிஞ்சு போச்சு. இது நம்ம எத்தனையோ பேர் எத்தனையோ மகாத்மாக்கள் வாக்கில் பாகவதம் கேட்டிருக்கோம். இதே விஷயம் அது வந்து அவர் ஸ்லோகத்தோடு சொல்லலை, அவர் அர்த்தம் மட்டும் சொன்னார். அது நான் படிச்சிருக்கேன். அது பிரம்மதேவ ஸ்துதியில் வருது. அது இதை சொல்லக்கூடிய இந்த விஷயம், இந்த ஸ்லோகமானது, இந்த அர்த்தமானது பிரம்மதேவ ஸ்துதியில் வரக்கூடிய ஸ்லோகம். இது ஏற்கனவே நான் நிறைய தடவை படிச்சிருக்கேன், எத்தனையோட படிச்சிருக்கேன், கேட்டிருக்கேன். கரெக்ட் தான். ஆனால் இப்போ கோபிநாத் பிரபு அந்த இஸ்கான் டிவோட்டி அவர் கையில் அவருடைய வாக்குலேருந்து கேட்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. என்னவோ புதுசாக கேட்குற மாதிரி இருக்குது. அப்போது இந்த உலகத்தில் நீ சந்தோஷத்தை தேடுறியே, கிடைக்காது அப்படின்றது முடிவுக்கு வா. அது முடிவுக்கு வராத பட்சத்தில் நான் சுகம் கிடைக்கும் மரணத்தின் வரி இதுபோல் பல பிறவிகளில் நாம் சுகத்தை அடைய முடியாது. தற்காலிகமாக சுகம் கிடைக்கிற மாதிரி கிடைக்குமே தவிர உண்மையான சுகத்தை அடைய முடியாது. ஏன் வீணாக முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே என்னமோ சுருக்குன்னு மண்டையில் உரைச்சிது அவர் சொன்னது. அப்புறம் இன்னொரு விஷயம், சில விஷயங்கள்லாம் அப்படியே மனசில் ஸ்ட்ராங்காக பதிஞ்சிச்சு. பகவான் நீ நினச்சி இந்த ஆன்மீகத்துக்கு வந்தியா கிருஷ்ண பக்திக்குன்னு கேட்டால் இல்லை, அவன் அருளாலே அவன்தால் வணங்கி. இது எல்லாமே சொல்லுவாங்க. ஆனால் சொல்ல வேண்டியவங்க வாக்கில் சொல்லக்கூடிய அவங்க வாக்கில் கேட்டோம்னா தான் அது சுவாரஸ்யமாக இருக்கும். அப்போ அவர் வாக்கில் கேட்கும்போது அது எனக்கு ரொம்ப கரண்ட்டு பாஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ரொம்ப சுருக்குன்னு பதியுது, அப்படியே மனசில் கிளிக் ஆகுது. அது மாதிரி பாகவதர்கள் வாக்கில் பாகவதம் கேட்கணும். கண்டமணிக்கு யார் இடத்துல பணத்துக்காக பாகவதம் சொல்கிறவர்கள் வாக்கில் பாகவதம் கேட்டேன்னா நம்ம மனசில் பாகவதம் பதியாது, பணம் தான் பதியும். ஆனால் பணத்துக்காக தானே பாகவதம் சொல்கிறாங்க. ஆனால் உண்மையான பாகவதல் வாக்கில் பாகவதம் கேட்கும்பொழுது நம் மனசு தெளிவடையும், உண்மையான ஞான தெளிவடையும். உண்மையான ஞானத்தை பெறக்கூடிய வழிமுறை ஒரு பாகவதல் வாக்கில், உண்மையான ஞானிகள் வாக்கில் நம் பாகவதம் கேட்கணும். அப்படி கேட்டால் தான் அந்த மனசு, அந்த மைண்டு, புத்தி தெளிவடையும், தெளிந்த நீராகும். அப்போ நம்மளுக்கு தெளிவடைஞ்சிச்சுனாவே இப்போ குழப்பத்திலேருந்து விடுபட்டோன்னு அர்த்தம். தெளிவடைஞ்சிச்சுனாவே அப்போ நம்ம எடுக்கிற முடிவுகளும் தெளிவாக இருக்கும், சிந்திக்கிறதும் தெளிவாக இருக்கும், செயல்களும் தெளிவாக இருக்கும். உண்மையா இல்லையா? அதனால்தான் சில உபன்யாசங்களை கேட்கணும். சிரவணத்துக்கு ரொம்ப பவர். நாமளே படிக்கிறத காட்டிலும் நம்மளுக்கு யார் இடத்துல கேட்டால் பக்தி உண்டாகுமோ அவர்கள் வாக்கில் நாம் தொடர்ந்து கேட்கறதுன்ற ஒரு முறையை நம்ம பின்பற்ற வேண்டும். அப்படி பின்பற்றினால் நிச்சயமாக வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும். அதுதான் பெரிய சக்ஸஸே. அப்போ கேட்குறதுன்றது ரொம்ப பவர்ஃபுல்லானது. ஸ்ரவணம் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல். அது நம்ம பெரிய பெரிய சூழ்நிலைகளை நம்மளை சிக்கிக்கொள்ளாமல் நம்மளை தப்பிக்க வைக்கும் அந்த கேட்ட விஷயமானது. அதை மட்டும் நம்ம பயிற்சி பண்ணால் போதும். நம்ம யாருக்கு கணக்கு ஒப்படைக்கணும்? பகவானுக்கு தான் ஒப்படைக்கணும் கணக்கு, மனுஷர்களுக்கு கிடையாது. அதனால் நம்மளுடைய இந்த தம்பட்டம், இந்த வேஷம் போடுறது எல்லாமே போயிடும். இது போல் பக்தர்கள் சந்தித்தோம்னா, இந்த பக்தர்கள் வாக்கில் நம்ம பாகவதம் கேட்டோம்னா நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற எண்ணம், அப்புறமா நம்மளோட பெரிய ஆள் யார் அப்படின்ற ஒரு திமிரு எல்லாமே, இந்த படோடமும், இந்த அகங்காரம், மமகாரம், நான் தான் எல்லாமே, என்னுடையது தான் எல்லாமே, என் சொத்து எல்லாமே என்னுடையது அப்படின்லாம் நினைக்கிற அந்த மனப்பான்மை எல்லாமே அற்று போயிடும். நம்ம அப்படியே நிராயுதபாணியாக நிற்போம். அதாவது எப்படின்னா சரணாகதி பாவத்தில் வந்து நிற்போம். நம்ம
நம்ம கையில் ஒன்றுமே இல்லை, எல்லாம் பகவானால் காப்பாற்றப்படுறது. அப்போது சொல்கிறது என்னென்னா, கோபிநாத் பிரபு சொன்னார், இன்னும் சில விஷயம் சொன்னார். என்னென்னா, பகவான் தான் பகவான் அடைய நாம் முயற்சி பண்ணுறதை விட பகவான் தான் நம்மளை அடையிறதுக்கு அதிகமாக முயற்சி எடுக்கிறான். பகவான் இது பாகவதத்தில் அவர் சொன்னார். அப்போ அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. நீ முயற்சி பண்ணுறன்னு நினைக்காத, நீ முயற்சி பண்ணவே பண்ணல, உனக்கு தெரியாது அதை பற்றி. அப்போ உனக்கு தெரியுதுன்னா என்ன, அவன் முயற்சி பண்ணியிருக்கான், அதனால் உனக்கு அவனை பற்றி தெரியுது, பகவானை பற்றி. அவன் ஒரு நாள் 2 நாள் முயற்சி பண்ணல, கோடிக்கணக்கான ஜென்மாவில் இந்த ஜீவாத்மாவை கூடவே அருகில் பரமாத்மாவாக இருந்து கொண்டு உன்னை சாட்சி மாத்திரமாக கவனித்து கொண்டு எவ்வளோ தூரம் தான் போகிற பார்க்கலான்னு உன்னை விட்டு எங்கே பிடிக்கணுமோ அங்கே பிடிக்கிறான் பகவான். சத்சங்கத்தில் கொண்டு வந்து சேர்த்துட்றான். உன்னை பாகவதத்தை கேட்க வைக்கிறான், பகவான் நாமத்தை சொல்ல வைக்கிறான். ஏதோ ஒரு வழியில் உன்னை தன் திருவடியில் சேர்த்துக்கொள்வதற்காக அவன் பிரயத்தனப்படுறானா பகவான். அப்போ அவனுடைய பிரயத்தனமாக இருக்கிறதுனால்தான் உன்னுடைய பிரயத்தனங்கள் தான் நிறைய ஃபெயிலியர் ஆகி வச்சே. உலகத்தில் நீ பண்ண பிரயத்தனங்கள்லாம் தெரியுமே உனக்கு. நிறைய பிரயத்தனங்களால் சந்தோஷம் அனுபவிச்சுலாம் சந்தோஷம் அனுபவிக்கலையே, சந்தோஷமாக இல்லையே, நீ துக்கப்பட்டு தானே இருக்கிற. அப்போ உன்னுடைய முயற்சினால் பலன் இல்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்தோம். அப்போ அவன் அருளால் இருந்தால் தான் அவன் தாள் வணங்க முடியும். அப்போது இன்றைக்கி கொஞ்சம் நெஞ்ச பக்தி பண்ணுறேன்னா கூட அவனுடைய முயற்சினாலே நான் என்னை பக்தி பண்ண வச்சுருக்கான். அதான் உண்மை. நீ என்ன தான் டக்கர் வச்சாலும் இன்றைக்கி பாகவதத்தில் படித்து எனக்கு அப்படியே பக்தி அப்படியே கண்களில் கண்ணீர் மல்கணும், நெஞ்சு உருகணும், இருதயம் குழஞ்சி போனோம் அப்படின்னு நினச்சா நடக்கவே நடக்காது. என்ன டக்கர் வச்சாலும் அவன் அருள் இல்லாமல் உன்னால் பாகவத புஸ்தகத்தை தொடக்கூட முடியாது. என்னது, பகவானுடைய அனுக்கிரகம் இல்லாமல் அவனுடைய பர்மிஷன் இல்லாமல் உன்னால் பாகவதத்தில் சுவைக்க முடியாது, பாகவதத்தில் பக்தி ஏற்படாது. அப்போது அவனை நான் என் சாமர்த்தியத்தில் நான் பாகவதம் படித்து மூலப்பாராயணம் படித்து இல்லை கட்டி பாகவதம் நான் அதை பற்றி பேசி எப்படியாவது நான் அதில் இன்ட்ரெஸ்ட் வர வச்சுப்பேன். என்ன செயற்கையாக இதெல்லாம் செயற்கை பொருள், இதெல்லாம் நான் இது விஞ்ஞானம் மாதிரி இது ஆராய்ச்சி பண்ணி இல்லை இது செயற்கை முறையில் இது கொண்டு வர முடியுமான்னு நான் இதெல்லாம் அது இயற்கையாக வர வேண்டியது பக்தின்றது. இது செயற்கை முறையில் ஏதோ ஒரு சாதனைகளால் கொண்டு வரக்கூடியது இல்லை, பகவானுடைய கிருபையினால் வரக்கூடியது நமக்கு பக்தி. அந்த பகவானுடைய கிருபை தான் நம்மளுக்கு மகான்கள் அனுப்புறது பகவான். அந்த மகான்கள் மூலமாக நமக்குள்ள கிருஷ்ணனுடைய பெருமைகளை, ராமனுடைய பெருமைகளை பேசி நமக்குள்ள பக்தியை அவர்கள் விதைக்கிறார்கள். அப்போ அந்த விதை நல்லா முளைக்குது அப்படின்னா நீ அந்த ஏக்கத்தில் அந்த ஆர்வத்தில் நீ எதிர்பார்த்துட்டு இருக்க. அதனால் அவர்கள் சொன்ன வார்த்தை அப்படியே கற்பூரம் மாதிரி பக்குன்னு பற்றிச்சு. அப்போ உனக்கு பக்தி நல்லா பிரகாசிக்க செய்யும். கற்பூரம் பற்றிச்சுன்னா நல்லா பிரகாசிக்கும். அது மாதிரி நம்ம கற்பூரம் மாதிரி இருக்கணும். எது சொன்னாலும் பகவத் விஷயத்தை யாருன்னா சொல்லுவாங்களான்ட்டு எதிர்பார்த்துன்னு இருக்கணும். அப்படி சொல்லும்போது உடனே பக்குன்னு பற்றிக்கும். அவர் நம்மளுக்கு அதிகமாக நல்லா பிரகாசமாக எரியும், நம்மளுக்கு பக்தி நல்லா பிரகாசிக்கும். அந்த கற்பூரம் போல். அதனால் நாம் இதெல்லாம் நம்ம சாமர்த்தியத்தினால நான் பாகவதம் படிச்சிட்டேன், எனக்கு பாகவதத்தில் பக்தி உண்டாயிடுச்சு கிடையவே கிடையாது. இதுக்கு நீ எவ்வளோ சிரமப்பட்டிருக்க, எத்தனை ஜென்மங்கள் நீ இந்த பக்திக்காக போராடி இருக்கன்னு உனக்கு தெரியாது. அவ்வளோ சிரமங்கள் பட்டிருக்க. ஆனால் பகவானுடைய அந்த சிரமங்களை பார்த்து அதே சமயம் நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருக்க. ஆனால் உனக்கு கிடைக்காம நீ போராடி தோஞ்சு போய் பகவானை சரணாகதி அடைஞ்சு அவன் அனுக்கிரகத்தினால பக்தர்களை நமக்கு காண்பிச்சு கொடுத்து பகவான் அனுக்கிரகம் இருந்தால் தான் சத்சங்கம் கிடைக்கும். பாக்யோதயேன பகுஜன்ம சமர்ச்சிதேன சத்சங்கமம் லபதே. பாக்கியம் இருக்கணுமா, அப்போ தான் பகவானுக்கு அர்ச்சனை பண்ண, பகவானை வழிபடணுன்ற எண்ணமே வந்தாமா. அப்படி பகவானை வழிபட்ட அப்புறமா தான் பகவான் அனுக்கிரகத்தினால சத்சங்கமும் லபிக்குமா. சத்சங்கமும் லபதே. அது வரைக்கும் நீ என்ன தான் நீ சாதுக்கள் வாக்களை
என்னமோ கேட்டேன், ஆமாம் அவர் வந்து அந்த அந்த மகாத்மா சொன்னார், இந்த மகாத்மா அப்படின்ட்டு போயிடுவே தவிர, பகவான் அப்படி கிளிக் பண்ணி விட்டேன்னா, ஆஹா இவர் சொல்கிறது தேன் மாதிரி இனிக்குது. அதுவும் பகவான் அனுகிரகம் இருந்தால் தான் சத்சங்கம் லபிக்கும். சத்சங்கத்திலே இருந்தால் கூட சத்சங்கம் நம்மளுக்கு தெரியாது. சத்சங்கத்திலே இருந்தால் கூட இது இது அந்த சத்சங்கத்தினுடைய சுவையை தெரியாமல் இருப்பாங்க நிறைய பேருக்கு. அது பகவான் ஒரு நாள் நம்ம அந்த தோண்டி விட்டான்னா, ஆஹா இப்படிப்பட்ட அருமையான சத்சங்கத்தில் இவ்வளோ அருமையான விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு நம்ம என்ன பாக்கியம் பண்ணிடணும் அப்படின்னு அப்புறமா தான் நினைக்க தோணும். அதனால் பகவான் யாருக்குமே எல்லாருக்கும் சமப்பிரிய சுஹൃத் பிரம்மன். யாருக்குமே பகவான் துரோகத்தை நினைக்க மாட்டான். எல்லாருக்கும் ஒருத்தரும் பகவானுக்கு பிரியமுள்ளவன் தான். நாம் எப்படி எதம் மாம் பிரபத்தியந்தே தாம் ததாம் தாம் ததா பஜாம்யகம், அது மாதிரி யார் என்னை எப்படி வழிபடுகிறார்களோ அப்படி நான் அவர்களுக்கு பலன் அளிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு கீதையில். பகவான் நம்ம கூட இருக்கிறான், நமக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவான். பகவானே குருவாக இருக்கிறான்னா கண்டிப்பாக குருவாக இருந்து நமக்கு அந்த குருவாக இருப்பன் நம்மளுக்கு அனுகிரகம் செய்வான். நிச்சயமாக பாகவத்தில் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பான். அப்படி இல்லாமல் ஏதோ பகவான் படத்தில் இருக்கான் அவ்வளோதான் அப்படின்னு நினைச்சுன்னா, படத்தில் இருக்கிறவனை எப்படி நீ நினைக்கிறீ? ஏதமாம் பிரபத்தின் எப்படி என்ன ஒரு படமாக பார்க்குற, படமாக பார்த்து பகவான் நினச்சா பகவானா நமக்குள்ளே செயல்படும் இல்லையா? அதனால் அந்த பகவான் நம்மளை எங்கே அனுப்பணும், யார் வாக்கில் நீ பாகவதம் கேட்டால் உனக்குள்ளே பாகவதம் ஃபிக்ஸ் ஆகும், உனக்குள்ளே பக்தி உண்டாகும், உனக்கு நீ ரசிகனாக மாறுவேன், பக்தி ரசிகனாக மாறுவேன் அப்படின்னு பகவானுக்கு தெரியும். அப்போ நாமளாக செலக்ட் பண்ணுறது, எவ்வளோ பாகவதம் கேட்டாச்சு, எவ்வளோ ராமாயணம் கேட்டாச்சு, என்னப்பா பெருசாக ஒன்றும் பக்தி வரல. அவன் நினைக்கணும், பகவான் நினைக்கணும், பகவான் உள்ளே இருக்கிற பகவான் கிருஷ்ணனை அவனிடத்துல மனம் உருக்கி பிரார்த்தனை பண்ணி, எனக்கு பக்தி வரலையே அவனிடத்துல, எனக்கு பக்தியை கூட பகவானே அப்படின்ட்டு அவங்களும் பிரார்த்தனை பண்ணால், அப்போது என்னிடத்துல பக்தி கிடையாது, இந்த சாதுக்களத்தில் போ, இவர் வாக்கில் பாகவதம் கேளு, உனக்குள்ளே பக்தி உண்டாகும். அப்போ அதுக்கான சூழ்நிலைகளை சரியாக பகவான் அமைச்சு கொடுப்போம். அதுக்கான சூழ்நிலையை சரியாக அமைச்சு கொடுப்போம். உனக்கு அனுகூலமான சில விஷயங்கள் நடக்கும். அப்போ பார்த்தோன்னா உனக்கு புரியும், ஓஹோ இதெல்லாம் பகவான். அப்போது நம்ம எவ்வளோ சுகமாக இருக்கிறோம்னா, மலையளவு, அதுவும் கோபிநாத் பிரபு சொன்னார், மலையளவு உள்ள பாவத்தை பகவான் கடுகளவு சின்னதாக மாற்றிருந்தால்தான் இன்றைக்கி எவ்வளோ விஷயங்கள் பக்தியில் உனக்கு இந்த பாகவத தர்மத்தில் உனக்கு அனுகூலமாக நிறைய விஷயங்கள் நடக்கிறதுனா அது பகவானுடைய ஏற்பாடு. நீ பாவியாக மலையளவு பாபமாக இருந்தால் கண்டிப்பாக உன்னால் பாகவத்துக்குள்ள கிட்ட கூட வந்திருக்க முடியாது. அந்த மலையளவு உள்ளது கடுகளவை மாற்றினதுனால தான் இப்போ பாகவதத்தில் இவ்வளோ மும்முரமாக நீ ஈடுபட்டு இருக்கிற அப்படின்னு தெரிஞ்சுக்கோ இந்த பாகவத தர்மத்தில் அப்படின்னு சொல்கிறார் அவர். அப்போ இவ்வளோ சௌக்கியமாக நீ இருக்கிறன்னா, நம்ம உண்மையிலே நம்ம மலையளவில் பாவமாக நம்ம பாபத்துக்கெலாம் நம்ம தண்டனை அனுபவிக்க ஆரம்பித்தா நம்மளால் நிம்மதியாக வாழ முடியாது. எவ்வளோ பகவானுடைய கருணையினால் மன்னிக்கப்பட்டதுனால்தான் தண்டனைகள்லாம் குறைவாக, நம்ம இதுவே பெரிய துன்பம் சொல்கிறோம், இந்த சின்ன சின்ன துன்பத்தை அனுபவிக்கிறதே. ஆனால் நமக்கெல்லாம் நம்ம உண்மையிலே நம்ம பண்ண பாபத்துக்கான முழுமையாக நம்ம அனுபவிச்சுன்னா தாங்கவே மாட்டோம். மனுஷ பிறவே கிடச்சிருக்காது. ஏதோ பகவானுடைய கருணையினால் கிருபையினால் நீ ஏதோ ஹரே கிருஷ்ணா சொல்கிறியே, ஹரே ராமான்னு சொல்கிறியே, கிருஷ்ணான்னு சொல்கிறியே அப்படின்னு கருணையினால் பகவான் அந்த பாபத்தெல்லாம் உள்ள பாபத்தெல்லாம் கடுகளவாக கம்மி பண்ணி நம்மளை தண்டனைகள்லேருந்து பகவான் நம்மளை விடுவிச்சு நம்மளை சௌக்கியமாக வச்சுருக்கோம். இந்த பாகவத சௌக்கியத்தில் பாகவத தர்மத்தில் செயல்பட வச்சுருக்கோம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இது மாதிரி எவ்வளோ விஷயங்கள், உலக விஷயங்கள் நமக்கு கண்ணில் காட்டாமல், உலக விஷயம் தெரியாத விஷயம் முடிஞ்ச வரைக்கும்
உலக விஷயங்களை தெரிஞ்சிக்காமல் இருக்கிறது தான் ரொம்ப 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 பெஸ்ட். நீ தெரிஞ்சு நீ என்ன பெரிய ஃபிலாசபி, இல்லை பெரிய சைக்காலஜிஸ்ட்டு, இல்லை பெரிய இதெல்லாம் நீ பெரிய எம்பிபிஎஸ் படித்த பெரிய டாக்டரு, என்ன வேணாலும் இரு, அவ்வளோ அறிவும் கிருஷ்ண பக்தின்ற அறிவுக்கு முன்னாடி ஒன்றுமே இல்லை தானே. அவைகளால் ஒரு பிரயோஜனம் இல்லையே. நீ என்ன தான் பெரிய நாலேஜ் உள்ளவனாக, பெரிய பெரிய படிப்பு படித்தவனாக இருந்தாலும் அவைகளாம் பணம் சம்பாதிக்க உதவுமே தவிர, வயிற்று பாட்டுக்கணும் உதவுமே தவிர, அவையெல்லாம் உன் ஜென்மாவை கரையேற்றாது. அவெல்லாம் உண்மையான நிம்மதியை கொடுக்காது அந்த படிப்புகளில். இந்த பாகவதம் ஒன்று தானே, இந்த பகவான் பற்றிய ஞானம் ஒன்று தானே உண்மையான தெளிவை கொடுக்கும். யோசிச்சு பாருங்க. ராம் ராம். அதனால் ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் நம்ம கதை சொல்லும்போது, அது கதை கேட்கும்போது அது அவ்வளோ சாநித்தியமாக இருக்கும். அதாவது ராமருடைய குணங்களை பற்றி சொல்லும்போது, அந்த ராமருடைய சோகமான கட்டங்கள்லாம் கேட்கும்போது அவ்வளோ, அதாவது மனசு உருக்கமாயிடும், ரொம்ப உருக்கமாயிடும். அதுக்குன்னு இருக்காங்க சில பேர்லாம், அவங்கள பாகவதம் அவங்கள ராமாயணம் கேட்டால் அந்த உருக்கத்தில் நாம் உருகியே ஆகணும். அப்படி இருக்கும். எல்லாம் சொல்கிறது ராமாயணம் ஆகிடுமா? எல்லாரும் சொல்கிறது ராமாயணம் ஆகிடாது. அதுக்குன்னு சில பேர் பகவான் தேர்ந்தெடுத்துக்கலாம். அவர்கள் சொன்னால் தான் ராமாயணமாக இருக்கும். அது ராமாயணமாக இருக்கும் கண்டிப்பாக. அது மாதிரி சில பேர், சில மகாத்மாக்கள் வாக்கில் ராமாயணம் கேட்கும்போது எந்த இடத்துல கேட்டேன் தெரியுமா? இந்த சிங்கேரி மடம் தான் நினைக்கிறேன், ஏதோ ஒரு இடத்துல கேட்டிருக்கேன். அது ஆஸ்திக சமாஜம்னு நினைக்கிறேன், அந்த இடத்துல தான் கேட்டேன் ராமாயணம். ரொம்ப ஒருத்தர் அவர் பேர் கேட்க மறந்துட்டேன். அப்போ சின்ன வயசில் கேட்டேன். அப்போ ஆஸ்திக சமாஜத்தில் அங்கே தான் கேட்டிருக்கேன். நான் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஆஸ்திக சமாஜமாக சிங்கேரி மடமான்னு தெரியல, எங்கேயோ இடத்துல போய் கேட்டிருக்கேன் ராமாயணம். ரொம்ப அருமையாக இருக்கும் அந்த ராமாயணம் கேட்டு. சின்ன வயசில் கொஞ்சம் அதெல்லாம் கல்யாணம் ஆகாத முன்னாடி போய் கேட்டு ரொம்ப அருமையாக இருந்தது. அவர் சொல்கிற ராமாயணம் மனசு அப்படியே உருக்கமாக இருந்தது. அதுவும் சுந்தரகாண்டத்தில் சீதையினுடைய புலம்பல் சொன்னும்போது அப்படியே கண்ணில் கண்ணீர் வந்துடும் போல இருந்தது. அப்படி சொல்கிறார் அவர் அந்த தர்மத்தை. அந்த தர்மம் கூட என்னை கைவிட்டுச்சே, இந்த ராட்சசிகளுடைய இம்சைகளில் நான் மாட்டிட்டு அவஸ்தைப்படுறேனே, ராமா உனக்கு தெரியாதா? அப்போ ராமான்னு புலம்புறா. தர்மம் கூட நான் கடைபிடிச்சிட்ட பதிவிரதா தர்மம் கூட என்னை கைவிட்டுச்சே, நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லி தான் அவர் தூக்க மாட்டிக்க போகிறான். அந்த கட்டத்தை அவர் சொல்லும்பொழுது அவ்வளோ நெஞ்சு உருக்கிடும், அவ்வளோ அருமையாக இருக்கும். அது மாதிரி கதை சொல்கிறவங்க இன்றைக்கி இல்லைங்க. இன்றைக்கி நான் பார்க்கல. இருப்பாங்க எனக்கு தெரியாது, ஆனால் என் கண்ணுக்கு படலை. அது மாதிரி கதை சொல்கிறவங்க இன்றைக்கி வரைக்கும் நான் கேட்டதே கிடையாது, யாரையும் பார்த்ததும் கிடையாது. அப்படி அந்த ராமாயணம் சொன்னாங்கன்னா கண்ணீர் வராதவங்களுக்கு கூட வந்துடும், கல் மனசு கூட கரைஞ்சிடும். அப்படி சொல்லுவாங்க ராமாயணம். அந்த சீதையும் ராமனையும் நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க. அப்படியேப்பட்ட மகாத்மாக்கள் வாக்கில் ராமாயணம் கேட்டுட்டு இப்போல்லாம் என்னமோ ஸ்லோகத்துக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக போயிடுறாங்க. சிம்பிளாக ஸ்லோகம் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கதை சொல்லிட்டு போயிடுறாங்க. அது ஒரு சுவாரஸ்யமே இல்லை. அது எப்படின்னா அப்படியே மனசு அப்படியே அதாவது நம்ம வாழ்க்கையோடு ஒன்றி போனோம். அது எப்படி சொல்கிறது, நம்ம அனுபவத்தோடு ஒன்றி போனோம் அந்த ராமாயணமானது. அப்படி இருந்தால் தான் அந்த ராமாயணமாக இருக்கும். அப்படியே பார்த்து அந்த ராமாயணத்தில் அந்த உருக்கத்தை, அந்த துடிப்பை ஒன்றும் இல்லை. ஒரு இடத்துல ஹரிச்சந்திரன் கதை கேட்டேன். அந்த ஹரிச்சந்திரன் கதை கேட்கும்போது நலன் தமயந்தி கதை கேட்கும்போது, அந்த நலன் தமயந்தி வஸ்திரம் கூட இல்லாமல் எவ்வளோ அந்த நிலையில் அந்த சனி பாடுபடுத்துகிறான் இல்லையா நலச்சக்கரவர்த்தியை. அந்த கதையை கேட்கும்போது அப்படியே மனசு ரொம்ப கரைஞ்சி போச்சு, ஒரு மாதிரி ஆகி போச்சு. அதுனா இப்படி இவ்வளோ கொடுமைகள் அனுபவிச்சிருக்காங்க அந்த நலன் தமயந்தி.
கதை அப்படின்னு கேட்கும்பொழுது சின்ன வயசில் என்ன இவ்வளோ கொடுமையாக அனுபவிச்சிருக்காங்க, இப்படியாப்பட்ட கஷ்டங்கள்லாம் அனுபவிச்சிருக்காங்களேன்னு சொல்லி அது ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் எனக்கு அந்த கதையை கேட்கும்பொழுது. அதே மாதிரி ஹரிச்சந்திரன் கதை கேட்கும்போது கூட பார்த்தா ரொம்ப உருக்கமாக இருக்கும். மனைவியே அவர் விற்றுட்டார், மனைவி தன் பிள்ளையும் விற்றுட்டு அவர் பாட்டுக்கு வந்து சுடுகாட்டில் காவல் காத்தாருன்னும் போது ஹரிச்சந்திரன் கதை அப்படியே ரொம்ப உருக்கமாக இருக்கும். இது சூரியவம்சத்து ராஜாக்களுடைய கதைகளில் சொல்லும்போது இதெல்லாம் சொல்லுவாங்க. அது ரகுவம்சம் நினைக்கிறேன். ஓகே, அது சொல்லும்போது சொல்லுவாங்க, இதெல்லாம் இந்த கதைகள்லாம் சொல்லுவாங்க மகாத்மாக்கள். அதெல்லாம் கேட்டிருக்கேன், நிறைய கேட்டிருக்கேன். இந்த ரகுவம்சம் சரித்திரம், இது காளிதாசன் ரகுவம்சம் அதெல்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் கேட்டிருக்கேன். அப்போது இது ஹரிச்சந்திரன் கதை கொஞ்சம் விஸ்தாரமாக சொல்லுவாங்க. அதெல்லாம் கேட்டும்போது அழையே வந்துடும், அப்படி இருக்கும் ஹரிச்சந்திரன் கதை கேட்டால். அது சூரியவம்சத்து ராஜா. அது எங்கள் அம்மா சொல்லுவாங்க, 32வது பேரன் ராமர் ஹரிச்சந்திரன்லேருந்து அப்படின்னு நான் சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த கதைகள்லாம் கேட்கும்பொழுது பார்த்தா அவ்வளோ உருக்கமாக இருக்கும். அப்போ அதில் என்னென்னா நம்மளுக்கு அந்த தர்ம நிஷ்டை சத்திய நிஷ்டை நமக்குள்ளே ஏற்படும். ஹரிச்சந்திரன் மாதிரி வாழணும், உண்மையை பேசணும், பொய் பேசக்கூடாது அப்படின்னு தோணும். நலம் தமைந்தி மாதிரி அது எப்படி சூதாடக்கூடாது, அதே சமயத்தில் உண்மையாக இருக்கணும், சத்தியமாக இருக்கணும். அது அப்படி இருந்தால் நலச்சக்கரவர்த்தி வந்து ஒரு பார்வை பார்த்தாருனாவே அந்த அடுப்பு பற்றிக்கும். அவர் ஒன்றுமே பண்ணுவானா, அவர் வந்து ஃபோன் ஊதுனா அந்த சத்தைகளை எடுத்து வச்சாருனாவே உடனே அடுப்பு பற்றிக்கும் ஆட்டோமேட்டிக்காக. அவர் பார்த்தாருனாவே அந்த குடத்தில் தண்ணீர் வந்துடுமா. அது மாதிரி சக்தி படைத்தவர் அவர் நலச்சக்கரவர்த்தி. ரொம்ப விசேஷம். அவர்கள் வந்து அஸ்வபர்ணன் ஏதோ ஒரு பேர், உணர்த்தேன் சுபர்ணனோ ஏதோ பேர், அவனிடத்துலேருந்து ஒரு வித்தையை கற்றுண்டு இவர்களை ஒரு வித்தை அந்த ரதத்தை செலுத்தக்கூடிய அந்த ரதத்தை இப்படி ஒரு சிட்டிக்கு போகிற நேரத்தில் அந்த ரதத்தை அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட்டுவார் அவர். அப்படி ரதத்தை செலுத்தக்கூடிய சாமர்த்தியம் அந்த திறமையுடையவர் நலச்சக்கரவர்த்தி. அவர்கள் சுபர்ணன் ஒருத்தர் அந்த வித்தையை கேட்டுக்கொண்டு அவன் சூதாடுற அந்த பகடக்காய் உருட்டுகின்ற அந்த சூதாடும் வித்தையை கற்றுக்கொண்டார் அப்படின்னு நலச்சக்கரவர்த்தி கதையில் வரும். இது மகாபாரதத்தில் வரக்கூடியது நலச்சக்கரவர்த்தி கதை. அந்த சனி பகவான் அவர்களை விட்டு போய்விட்டான், நலச்சக்கரவர்த்தி விட்டு. அப்போ எந்த இடத்துல என்ன வரவன்னு கேட்டபோது, அப்போ எந்த இடத்துலலாம் நலச்சக்கரவர்த்தி சரித்திரம் படிக்கிறாங்களோ அந்த இடத்துல சனி தோஷம் பாதிக்காது அப்படின்னு அது மகாத்மியம் சொல்லுவாங்க. அது மகாபாரதத்தில் வரக்கூடிய கதை. ஹரிச்சந்திரன் கதை தேவி பாகவதத்தில் வரக்கூடிய கதை. ஹரிச்சந்திரனுடைய கதை விஸ்தாரமாக நம்ம தெரிஞ்சுக்கணும்னா தேவி பாகவதத்தில் இருக்குது ஹரிச்சந்திரனுடைய கதை. அது மாதிரி ஒவ்வொரு சரித்திரங்களும் ரொம்ப விசேஷம். ஸ்காந்த புராணத்தில் பார்த்தா சிவநாமத்துடைய மகிமை, சிவபக்தனுடைய பிரபாவங்கள்லாம் ஸ்காந்த புராணத்தில் நிறைய சொல்லியிருக்கு. நந்திகேஸ்வரர் ஒரு கோயிலில் இருக்கிற சிலையாக இருக்கக்கூடிய நந்திகேஸ்வரர் எழுந்து புல்லை சாப்பிட்டார் அப்படின்லாம் சரித்திரம் இருக்குது, ஸ்காந்த புராணத்தில் வருது. ஒரு டைமில் அந்த புராணங்கள்லாம் படிக்கிற பாக்கியம் கிடச்சிது, படித்தேன். அதேமாதிரி விஷ்ணு புராணத்தில் பார்த்தா பிரகலாதனுடைய கொடுமைகள், அனுபவித்த கொடுமைகள்லாம் வரும் விஸ்தாரமாக விஷ்ணு புராணத்தில். நிறைய இருக்குது. அதாவது புராணங்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. அதாவது ஒரு புராணத்தில் கிடைக்காத கேள்விக்கு பதில் இன்னொரு புராணத்தில் இருக்கும். ஒரு புராணத்தில் நமக்கு சில விஷயங்கள் சந்தேகம் ஏற்படும், அந்த சந்தேகம் இன்னொரு புராணத்தில் நம்மளுக்கு பதிலாக கிடைக்கும். அதுதான் மகான்கள் 18 புராணங்களும் தெரிஞ்சு வச்சவங்க தான் புராண உபன்யாசம் பண்ண முடியும். 18 புராணங்களும் தெரிஞ்சவங்க தான் புராண உபன்யாசங்கள் பண்ண முடியும். அதுதான் சூதருக்கு 18 புராணங்களும் தெரியும். அந்த 18 புராணங்களும் இதிகாசங்களும் தெரிஞ்சவராக இருந்ததுனால தான் அவர்கள் எதனா சந்தேகம் கேட்டால் உடனே சொல்ல முடியும். இப்போ சவுனகாதி மகரிஷிகள் சந்தேகம் கேட்குறான் சூதர இடத்துலனா 18 புராணம் தெரிஞ்சிருக்கிறதுனால இப்போ பாகவத்தில் சில கேள்விகளுக்கு பதில் இன்னொரு புராணத்தில், ஸ்காந்த புராணத்தில், பத்ம புராணத்தில் இருக்கும். அந்த பத்ம புராணத்துலேருந்து எடுத்து அவங்க சொல்லுவாங்க அந்த விடைகளை. அப்போது அவர்கள் எல்லா சாஸ்திரங்களும் தர்ம சாஸ்திரங்கள்லாம் தெரிஞ்சிருந்தால் தான் அப்போது கேட்குறவங்களுக்கு கேள்விக்கு கதை சொல்கிறவங்களிடத்தில் கேட்குற கேள்விக்கு அவங்க பதில் சொல்ல முடியும். அதனால் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருந்தாங்க அந்த காலத்தில். 18 புராணம் தெரிஞ்சு வச்சுருந்தாங்க, இதிகாசம்லாம் தெரிஞ்சு வச்சுருந்தாங்க, வேதெல்லாம் அத்தியனம் பண்ணி வச்சுருந்தாங்க, எல்லா உபநிஷத்துக்கள்லாம் மனப்பாடம் அப்படிலாம் சாஸ்திரங்களை கற்றவர்களாக இருந்ததுனால அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம்லாம் பார்த்தா எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்ல முடியும் அவங்களால.
அப்படி சந்தேக விபரீதம் இல்லாமல் அப்படி கற்றுக்கொ. அதுதான் படிப்பு. இப்போது பிஎஸ்சி எம்காம் பிகாம்லாம் படிக்கணும், அதெல்லாம் படிப்பே கிடையாது. இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இதெல்லாம் வயிற்றுப்பாட்டுக்கு படிக்கிற படிப்பு, இதெல்லாம் படிப்பே கிடையாது. அப்போ வேதங்கள், உபநிஷதங்கள், இப்போ புராணங்கள், இதிகாசங்கள்லாம் படித்து வச்சுருந்தாங்களே, அதுதான் உண்மையான படிப்பு. அதுதான் அறிவை வளர்க்கக்கூடியது. அதே சமயத்தில் மாயை விளக்கக்கூடியது, பகவானை காட்டி கொடுக்கக்கூடியது. அதுதான் உண்மையான படிப்பு, அதுதான் உண்மையான கல்வியே. அதுதான் குருகுலத்தில் மாணவர்களுக்கு அந்த காலத்தில் ரிஷிகள்லாம் சொல்லி கொடுத்துருந்தாங்க, குருமார்கள்லாம். இப்போ சாந்திமணி குருகுலத்தில் 64 கலைகளை, அந்த வேதங்கள் சொல்லக்கூடிய 64 கலைகளையும் கிருஷ்ணருக்கும் பலராமருக்கும் உபதேசித்தார் சாந்திமணி முனிவர். அதே மாதிரி விஸ்வாமுத்திரரும் அந்த அஸ்திர உபதேசங்கள் மட்டும் இல்லை, புண்ணிய சரித்திரங்களை பற்றி, கங்கா மகாத்மியெல்லாம் விஸ்வாமுத்திரர் சொல்லியிருக்கார் இல்லையா, ராமலக்ஷ்மணர்களுக்கு. அதுதான் குருகுலம். குருகுலம்னா ஒரு குலத்தில் அவர் போகிற வாக்கில் போகும்போது வரும்போது கூட அப்படியே அவங்களுக்கு நல்ல தர்ம கதைகளை சொல்லி அவர்களுக்கு நல்ல புத்தியை புகட்டுவாங்க தன்னுடைய சிஷ்யர்களுக்கு, குழந்தைகளுக்கு. அதுதான் ரிஷிகள்லாம், அந்த குருமார்கள்லாம் மக்களுக்கு நல்வழி புகட்டினார்கள். அதுவும் ராஜாக்கள்லாம் கண்டிப்பாக குருகுல வாசம் பண்ணி ஆகணும். ராஜாக்கள்லாம் அப்படி சிறப்பானவர்களாக இருந்தாங்க, தர்மாத்மாக்களாக இருந்தாங்க. அவர்களை பின்பற்றுகின்ற பிரஜைகளும் பார்த்தா மகா தர்மாத்மாக்களாக இருந்தார்கள். அதனால் நாடு க்ஷேமமாக இருந்தது, செல்வ செழிப்பாக இருந்தது, அதர்மமே எங்கேயும் தலையெடுக்காமல் இருந்தது. மக்கள்லாம் நல்லா இருந்தாங்க. ராஜா தான் ரொம்ப ஒழுக்கமுடையவராக இருப்பார். அப்போ மக்கள்லாம் எப்படி இருப்பாங்க பார்த்துங்க. அவரை பின்பற்றுகின்ற மக்கள்லாம் எல்லாருமே அந்த பக்தர்களாகவே இருப்பாங்க, பாகவதர்லாம், பிரஜைகள் எல்லாமே, மக்கள் எல்லாமே. அதுதான் பொன்னான காலம். அதெல்லாம் அந்த பொன்னான காலங்கள்லாம் மறுபடியும் வர்றது கஷ்டம். ஆனால் இன்றைக்கி காலகட்டத்தில் நாம் என்ன பண்ண முடியும்னா, ராம 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 ராம் ராம 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 ராம் ராம 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 ராம். இதுவே ஒழுங்காக சொல்ல முடியுதா பாருங்கள். இந்த ராமநாமம் ஒன்று சொல்கிறதுனால தான் நமக்கு ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் நாம் ஆன்மீகத்தில் இருக்கிறோம், பகவத் பக்தியில் இருக்கோம் அப்படின்றதுக்கு அடையாளம் இது தான். ஆனால் இதை விட பெஸ்ட்டு வேறு எதுவும் இல்லை. ராமநாமம் ஒன்றை பிடிச்சிட்டாலே போதும், ஜென்மா சாபல்யமாயிடும், கரையேற்றிடும், ஜென்மாவை கரையேற்றிடும் இந்த ராமநாமமே. அதுவே போதும். ஆனால் பாகவதம்லாம் என்னென்னா கேட்குறது, ராமாயணம் கேட்குறதுன்னா புஷ்டி. இந்த ராமநாமத்துக்கு புஷ்டி. நீ பக்தியிலேருந்து வீழ்ச்சி அடையாமல் இருக்கிறதுக்கு இதெல்லாம் ராமாயணம், பாகவதம் போன்ற கதைகள்லாம் நம்மளுக்கு பாதுகாப்பு. தர்மங்களை எடுத்துரைத்து, இப்போது தர்மசாஸ்திரங்களால் உலகத்தில் தர்மத்தை நிலைநாட்ட பார்த்தார்கள். அப்போல்லாம் தர்மசாஸ்திரங்களால் ஆகலை, ஒன்றும் பழிக்கலை. அது பிறகு ராமாயணம் வந்த பிறகு தான் மக்கள்லாம் தர்மத்தில் அதிகமாக ஈடுபட ஆரம்பித்தார்கள். தர்மசாஸ்திரங்களால் உபதேசமாக இருந்தது. அதனால் மக்கள்லாம் அதை உபதேசமாக இருக்கே தவிர அது தன் அனுபவத்தில் இல்லை. இப்போ ராமாயணம் கதையாக இருக்கும்பொழுது இது அனுபவத்தில் வருது. ஆமாம், இப்போ ஒரு மனுஷன்னா எப்படி இருக்கணும், பித்ரு தேவோ பவ மாத்ரு தேவோ பவ அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்லியிருக்கேன். பித்ரு தேவோ பவன்னா என்ன, அப்பாவை தெய்வமாக வணங்கு. மாத்ரு தேவோ பவன்னா என்ன, அம்மாவை தெய்வம் வணங்கு அப்படின்னு சொல்லியிருக்கே தவிர அதுனா என்னன்னு தெரியல. அம்மாவை தெய்வம் மாதிரி வணங்கணும், சரி ஓகே அப்படின்னு அது மட்டும் இல்லை. அவர்கள் சொல்கிற பேச்சு கேட்கணும், அவர்களை எப்படி தெய்வமாக மதிக்கணுன்றது ராமரை பார்த்து கற்றுக்கும். அவர் தெய்வமாக வணங்கணுன்னா அந்த தெய்வம் என்ன தன்னை கொடுத்தாலும், காட்டுக்கு போனால் ராஜ்யம் இல்லைன்னா சரி ஓகே அப்படியே செய்கிறேன்னு கடைப்பிடிக்கணும் அப்படின்றது அந்த பித்ருவாக்கிய பரிபாலனம். அந்த பித்ரு பக்தி, மாத்ரு பக்தி. தாய்னா கௌசல்யம் மட்டுன்ற தாய், கைகை அம்மாவும் தாய் தான். அவர் சொல்கிற பேச்சு கேட்டு ராஜ்யத்தை பரதனுக்கு தியாகம் பண்ணிட்டு அவர் கிளம்பிட்டார் இல்லையா, தியாகராஜனாக ராமன். இதுதான் மாத்ரு பக்தி. மாத்ரு தேவோ பவ. குரு தேவோ பவனை விஸ்வாமித்திரர் பெண்ணை கொல்லக்கூடாதுன்னு இருந்தவர், பெண்ணை ஆனாலும் கொல்லணும் அப்படின்னு சொன்ன விஸ்வாமித்திரர் சொன்னால் குரு கட்டளை அனுசரித்து உடனே தாடகையை வதம் பண்ணார் இல்லையா, அதான் குரு தேவோ பவ. அப்படி விஸ்வாமித்திரராகி குருவை தெய்வமாக கருதி எந்த அதர்மத்தையும் நான் செய்ய துணிஞ்சிடுவேன் அப்படின்னு சொல்கிறது தான் குரு தேவபா. இதுதான் குரு பக்தி அப்படின்றத ராமாயணத்தில் காட்டினார் இல்லையா. இதுதான் சரணாகத வத்சலம்னா என்ன. அப்படிப்பட்ட தன்னை சரணமடைந்த எதிராளி இடத்துல வந்தால் கூட தன்னை சரணமடைந்து அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று ராமனுடைய நியமனம்.
அப்போ விபீஷணனை ஏற்றுக்கொண்டார் இல்லையா. இதுதான் சரணாகதினா என்ன, இதுதான் சத்திரிய தர்மம், சத்திரிய தர்மத்தை எப்படி கடைப்பிடிக்கணும் அப்படின்னு கடைப்பிடிச்சார் பாருங்கள் ராமர். இப்போ தர்மசாஸ்திரங்கள்லாம் அப்படியே இருக்குது, ஆனால் அதெல்லாம் உபதேசமாக இருக்குது. அது யார் அனுஷ்டானத்தில் எப்படி கடைப்பிடிக்கணும்னு தெரியாமல் இருந்தாங்க ஜனங்களாம். ராஜாக்கள்லாம் வாழ்ந்திருக்காங்க தர்மசாஸ்திரப்படி. இப்போ ராமருக்கு முன்னாடி ஹரிச்சந்திரன்லாம் இல்லையா, எவ்வளோ பேர் வாழ்ந்திருக்காங்க இல்லையா, இருந்திருக்காங்க. ஆனால் தெய்வம் தானே இந்த தர்மங்களை சொன்னது, தெய்வம் தானே. அது பர்ஃபெக்டாக கடைப்பிடிக்கணும் அப்படின்னா தெய்வமே இறங்கி வரணுன்றதுனால எல்லா தர்மத்தையும், இப்போது சத்தியத்தை கடைப்பிடிச்சார் ஹரிச்சந்திரன் அப்படின்னா, இன்னும் சில மகத்தான குணங்கள்லாம் ராமர் கடைப்பிடிச்சார். சரணாகதினா என்ன, அந்த சரணாகதி எப்படி கடைப்பிடிக்கணும் அப்படின்றதெல்லாம் தெரியாது இல்லையா. இப்போ ஒரு குணங்களை, ஒரு சில குணங்களை மற்ற ராஜாக்கள் வெளிப்படுத்தினார்கள். இப்போ நலன் தமைன்னு சொன்னேன், ஹரிச்சந்திரன் சொன்னேன். அப்போ அவங்களும் தர்மசாஸ்திரம் கடைப்பிடிச்சாங்க. சில விஷயங்களை தான் அவங்க காண்பித்து கொடுத்தாங்க மக்களுக்கு. ஆனால் எல்லா தர்மத்தையும் காட்டி கொடுக்கணும்னு சொன்னால் அப்போ பகவானே இறங்கி வந்தால் தான். அப்போ ராமாவதாரம் பண்ணும்போது தான் எல்லா தர்மங்களையும், தர்மசாஸ்திரங்களையும் எல்லா தர்மங்களையும் தான் நடத்தி காட்டினது மட்டும் இல்லாமல் அதே சமயத்தில் மக்களை நல்வழிப்படுத்த மட்டும் இல்லாமல் தானும் நடந்து காட்டினார் இல்லையா. நடத்தி காட்டினது மட்டும் இல்லாமல் மக்களை தன் திருவடியில் பக்தியை புகட்டி மக்களை தன் திருவடியில் சேர்த்து கொண்டார் இல்லையா. அப்போ மர்த்திய சிக்ஷணம், மனுஷனை நல்வழிப்படுத்துவதற்காக. அப்போ ராமாயணத்தினால்தான் தர்மசாஸ்திரமானது செழிக்கிறது, தர்மமானது நிலைநாட்டப்பட்டது. இப்போ ராமாயணத்தை ஒருத்தன் நல்லா தெரிஞ்சுக்கிட்டான்னா அவன் எல்லா தர்மங்களையும் தெரிந்தவன் ஆவான் அப்படின்னு மகான்கள்லாம் சொல்லியிருக்காங்க. பெரிய பெரிய மகாத்மாக்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ராமாயணம் மட்டும் ஒருத்தன் நுணுக்கமாக நல்லா படித்து தெரிஞ்சுக்கிட்டான்னு சொன்னால் அவன் எல்லா தர்மங்களும் அறிந்தவன் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளோ தர்மங்கள் ராமாயணத்தில் இருக்குது. அதை படித்தவங்களுக்கு தான் தெரியும், அதை அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும். அதெல்லாம் ஆழ்ந்த நுணுக்கங்களை பார்த்தவங்களுக்கு தான் இவ்வளோ பெரிய விஷயம், இவ்வளோ அருமையான விஷயங்கள்லாம் இந்த ராமாயணத்தில் இருக்கா அப்படின்னு ஆச்சரியமாக இருக்கும். அப்படிப்பட்டது ராமாயணம். ராமாயணம் சாதாரண ஒரே கதை அப்படின்னு நினச்சிக்கூடாது. அதில் அவ்வளோ தர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கு, தர்ம தத்துவத்தை அப்படி சொல்லப்பட்டிருக்கு. உபதேசமாக இருக்காதே தவிர ஆனால் நடைமுறையில் இருக்கும், மக்களுடைய நடைமுறையில். பரதன்கள் ஒரு தர்மம் இருக்குது. பரதங்களை பல தர்மங்களை பார்க்கலாம், லக்ஷ்மணர்களை பல தர்மங்களை பார்க்கலாம், அந்தந்த கோணத்தில் பார்க்கலாம். ராமர்களில் பல தர்மம், தசரதருடைய தர்மம், அப்போ கௌசல்யம்மானுடைய தர்மம், சுமித்ரனுடைய தர்மம் எல்லாம் பார்க்கலாம். நிறைய தர்மங்கள், கைகை இடத்துல கூட ஒரு தர்மம் இருக்குது, அதையும் பார்க்கலாம். அப்போது எவ்வளோ பல பேர்கள் பல தர்மங்களை கடைப்பிடிக்கிற அந்த தர்மசாஸ்திரம் தான் ராமாயணமே. அதனால் அதை படித்தாவே நம்மளுக்கு தர்மங்கள்லாம் நிறைய தெரிய ஆரம்பிச்சிடும் இல்லையா. அப்போ ரிஷிகளுடைய தர்மம் என்ன, பிராமண தர்மம் என்ன, சத்திரிய தர்மம் என்ன, எல்லாமே அந்த விஸ்வாமுத்திரர் எப்படி பிராமண தன்மையை அடைந்தார், பிரம்ம ரிஷி பதவி எப்படி அடைந்தார், அப்போ அந்த தர்மங்கள் என்ன அப்படின்லாம் நம்மளுக்கு அதில் ராமாயணத்தில் நம்மளுக்கு ஸ்பஷ்டமாக தெரிய கிடைக்கிறது இல்லையா. அப்போ அதெல்லாம் நம்ம படிக்கணும், அதே சமயத்தில் கேட்கணும், நம்மளும் படிக்கணும். படித்தா ராமாயணத்தில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுன்னா தர்மத்தை கேட்க தர்மாத்மாக்களுக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். தர்மம் தனக்கு தெரிஞ்ச தர்மமாகவே இருந்தாலும் அதை திருப்பி கேட்கறதுல ஒரு ருச்சி இருக்குது. தர்மபுத்திரருக்கு தர்மம் தெரியாதா, ஆனால் திருப்பி பீஷ்மர் இடத்துல கேட்க தான் அவருக்கு 500 அத்தியாயம் சாந்தி பருவம், அனுசாசனி பருவம், அவ்வளோ தர்மங்களை சொல்கிறார். ஏன்னா தர்மாத்மாக்களுக்கு தர்மங்களை அடிக்கடி கேட்க அவங்களுக்கு ஆசையாக இருக்கும். மேலும் தர்மங்களை பற்றி பேச அவங்களுக்கு தர்மத்தில் திட நிஷ்டையோடு அந்த தர்மத்தை விட்டு விலக மாட்டாங்க. எந்த விஷயத்தை அதிகமாக கேட்குறோமோ அந்த விஷயம் மனசில் வேரூன்றி போயிடும். அது வேரூன்றி போச்சுன்னா அதில் நிஷ்டையாக இருக்கணுன்ற ஆசை உண்டாயிடும் இல்லையா. அதே மாதிரி தர்மங்களை அதிகமாக கேட்கணும். தர்மங்களை அதிகமாக கேட்க தான் நம்ம தர்மத்தில் நிலைச்சு நிற்கணும் அப்படின்னு நமக்கு தோணும். அது உபதேசமாக இருக்கிறத விட கதைகளாக இருந்தால் தான், இப்போ ஹரிச்சந்திரன் கதை, நலச்சக்கரவர்த்தி கதை, இப்போ ராமருடைய கதை அப்படின்னு இந்த தர்மாத்மாக்களுடைய கதைகள்லாம் கேட்க நமக்கு தர்மத்தில் ஆழ்ந்த புத்தி ஏற்படும், இந்த தர்மத்தில் ஸ்ரத்தை நம்பிக்கை ஏற்படும். அதுலேயே நம்ம நிஷ்டையாக இருக்கணும். இந்த தர்மத்தை விட்டு விலகக்கூடாது. ராமர் பார் எப்படி இருந்திருக்கார், தசரதர் எப்படி இருக்கார், இது எப்படி இருந்திருக்கா, இப்போ சத்தியசந்தனாக, ஹரிச்சந்திரன் எப்படி இருக்கா, நல சக்கரவர்த்தி எப்படி இருந்திருக்கு அப்படின்னு இந்த மகாத்மாக்களுடைய சரித்திரங்கள்லாம் கேட்க பரதன் எப்படி வாழ்ந்திருக்கார் ஒரு பற்று இல்லாமல் அப்படின்னு இந்த சரித்திரம் கேட்க நம்மளுக்கு அந்த திஷ்டை, அந்த தர்மங்களில் ஒரு சத்தை ஏற்படும். அதே சமயத்தில் தவறு பண்ணுறதுக்கு, பொய் சொல்கிறதுக்கு நம்மளுக்கு கூச்சமாக ஏற்படும்.
வெக்கப்படுவோம் போய் சொல்கிறதுக்கு. தவறு செய்யணவே சே இதெல்லாம் நம்மளுக்கு தகுதியா, நம்ம தராதரம் என்ன, நம்ம உயர்ந்த தர்மாத்மாக்களுடைய சரித்திரங்களை கேட்ட நாம், தர்மத்தின் வழியில் பாதையில் நடக்கிற நமக்கு இதெல்லாம் தகுதி இல்லாதது, நம்மளுக்கு தராதரம் இல்லாத ஈனர்கள் கடைப்பிடிக்கக்கூடிய பாப வழிகள் இதெல்லாம் நம்ம கடைப்பிடிக்கூடாது அப்படின்னு பாபத்திலேருந்து நம்ம விலகி போவோம் இல்லையா. அப்படி நம்ம புண்ணியாத்மாக்களாக மாற்றக்கூடியது இந்த ராமாயணம் போன்ற கிரந்தங்கள்லாம். அப்போ இதெல்லாம் நம்ம அடிக்கடி படிக்க அதையே எடுத்து பேச அதையே நிறைய கேட்க அந்த தர்மத்தை விட்டு நம்ம விலக மாட்டோம். எவ்வளோக்கு எவ்வளோ சிரவணம் இந்த தர்மங்கள் விஷயங்களாகவே கேட்குறோமோ அப்போ தர்மத்திலேயே நிலைச்சு நிற்போம், தர்ம நிஷ்டைகள்லேயே இருப்போம். அதே போல் பக்தி விஷயமான விஷயங்களாகவே கதைகளை கேட்டால் பக்தியில் தர்மங்களும் நிலைநாட்டப்படும், ஞானமும் நிலைநாட்டப்படும், வைராக்கியம் எல்லாமே பக்தியில் எல்லாமே அடக்கும். நீ ஆட்டோமேட்டிக்காக நீ தர்மத்தில் தான் இருப்ப, தர்மத்தை விட்டு நிச்சயம் விலக மாட்டேன். பக்தியில் ஒருத்தன் நிலைச்சு நின்ட்டான்னா அவன் தர்மத்தை விட்டு விலகவே மாட்டான். அப்போ பக்தி விஷயமான கிரந்தங்களை, பக்தி விஷயமான பாகவதத்தில் பக்தருடைய சரித்திரங்களை படிக்க அதையே அடிக்கடி கேட்க அந்த நிஷ்டை, பக்தி நிஷ்டை நமக்குள்ளே உண்டாயிடும். அம்பரீஷன் மாதிரி ஒரு பக்தி பண்ணுவாங்களா, பிரகலாத மாதிரி ஒரு பக்தி பண்ணுவாங்களா, பலி சக்கரவர்த்தி மாதிரி ஒருத்தன் பகவானுக்கு தன்னையே அர்ப்பணம் பண்ணுவானா, ஆஹா ஆத்மதேவன், ஆஹா பரிசுத்த மாதிரி ஒரு கதை கேட்பானா, அர்ஜுன மாதிரி ஒரு சகா கிடைப்பாங்களா அப்படின்னு நினைக்கும்போது ஒவ்வொரு பக்தருடைய பக்தியை பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த நிஷ்டை ஏற்படும். அதில் நம்ம இப்படி இருக்கணும், இப்படி பக்தி பண்ணணும், அந்த பிரேமை நமக்குள்ளே கோபிகை மாதிரி பக்தி பண்ணணும், அந்த ராதை மாதிரி பிரேமையில் அப்படி உருகணும் கிருஷ்ணனை நினச்சி அப்படின்னு அந்த பாகவத தர்மத்தில் பார்க்கும்போது, அந்த பாகவதத்தில் பார்க்கும்போது நமக்கு பக்தி பிரகாசிக்கும். அப்போ அவர்கள் பக்த சரித்திரங்களையே கேட்டு திருப்பி முகுஹு ரசிகாக புவி, ரசிகன் தான் திருப்பி கேட்பான். வயம் துணை வித்ருப்பியாம வித்தப ஸ்லோக விக்ரமே யசுன்பதம் ரசஜானம் சுவாது பதே. அப்போது நாங்கள் எவ்வளோ கேட்டாலும் எங்களுக்கு வயம் துணை திருப்தியாமன்னா திருப்தி அடையிறது, வித்ருப்பியாமன்னா திருப்தி அடையலை, எங்களுக்கு கேட்டது போதும்னு தோணலை, இன்னும் கேட்கணும் போல இருக்குது. ஏன்னா சுவாது பதே பதத்துக்கு தித்திப்பாக இருக்குது இந்த பாகவதம் கேட்கும்பொழுது. அப்படி ரசித்து கேட்குறவங்களுக்கு எவ்வளோ கேட்டாலும் போதாது, திருப்பி கேட்கணும், அந்த பாகவத நிஷ்டையிலே இருக்கணும், வேறு எங்கே கவனம் செலுத்தக்கூடாது. அவர்கள் உலகத்தில் எல்லா கடமைகளையும் செய்து முடித்தவர்கள், அவர்களுக்கு எந்த கடமைகளும் கிடையாது. எப்போ பாகவதத்தில் நிஷ்டையானார்களோ, பாகவதத்தில் நிஷ்டையாக இருக்கணுன்ற புத்தி ஏற்பட்டதோ அதுக்கு பிறகு அவர்கள் உலகத்தில் எல்லா கடமையும் செய்து முடித்து விட்டார்கள். அவர்களிடத்தில் பகவான் பரம கருணை கொண்டு பகவான் அப்படி தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடுவான். அவர்களுக்கு மட்டும் ஏதாவது அபச்சாரம் பண்ணிட்டா பகவான் கண்ணில் ரத்தம் வந்துடும், அவ்வளோ கோபம் உண்டாயிடும், அடித்து துவம்சம் பண்ணிடுவான். என் பாகவதமே கதியாக அப்படி பக்தி நிஷ்டையில் இருக்கிறான், அவனுக்கு ஒரு தீங்கு ஏற்பட்டதா எனக்கே தீங்கு பண்ண மாதிரி, பகவானுக்கே துரோகம் விளைவிச்ச மாதிரி. ஆமாம், அந்த பக்தனுக்கு ஏதாவது சின்ன தீங்கு ஒரு கீரல் ஏற்பட்டால் கூட பகவானுக்கு அப்படியே ஈட்டி எடுத்து குத்த மாதிரி இருக்கும். சின்ன கீரல் தான், ஆனால் பகவானுக்கு ஈட்டி குத்துன மாதிரி ஆகிடுமா, பகவானுக்கு அவ்வளோ கோபம் உண்டாயிடுமா. அதனால் அந்த ராம நிஷ்டரில் இருக்கிறவங்களுக்கு ஆஞ்சநேயர் மேலே ஒரே ஒரு அம்பு பானத்தை செலுத்திட்டான்னு சொல்லிட்டு ராவண மேலே எப்படி கோவப்பட்டார் ராமச்சந்திரமூர்த்தி, அப்படியே துவம்சம் பண்ணிட்டார் இல்லையா, அவனை நிராயுதமான ஆகிட்டார் இல்லையா. ரதத்தை உடைச்சார், குதிரைகளை உடைச்சார், குதிரைகளை அழிச்சார், ரத சாரதியை அழிச்சார், ரதத்தை தூள்தலாகிட்டு அவன் கவசத்தை உடைச்சி வில்லெல்லாம் உடைச்சி அவனை நிராயுதமானியாக நிற்க வச்சு, இன்று போய் நாளை வா, என் கண்ணு முன்னாடி நிற்காத ஓடிப்போ அப்படின்னு துரத்தி விட்டார்ல ராமச்சந்திரமூர்த்தி. ஏன்னா ஒரே ஒரு பானம் ஆஞ்சநேயர் மேலே அடிச்சதுனால அதை உடனே தாங்கிக்க முடியல ராமரால். தன்னை நிந்திச்சா கூட பகவான் பொறுத்துப்பார், தன்னை அடித்தா கூட பொறுத்துப்பார், ஆனால் தன் பக்தர் மேலே கை வச்சா பகவானால் பொறுத்துக்கவே முடியாது. அதான் ராமாயணத்துலேயும் பார்க்குறோம், பாகவதத்துலேயும் பார்க்குறோம். தெய்வம் சமாதான தூதர் தான் போனார் கிருஷ்ண பரமாத்மா, ஆனால் கட்சியில் சண்டையை நிரூபணம் பண்ணிட்டு வந்துட்டார். ஏன்னா அதான் பகவானுக்கே விருப்பம், பூமி பாரத்தை குறைக்கணும். ஏன்னா பாண்டவர்களுக்கு பொறுத்துன்னு போயிடலாம், இன்றைக்கி 5 கிராமம் கொடுத்தா கூட வாங்கி போயிடுவாங்க, ஆனால் நான் பொறுத்துக்க மாட்டேனே, இந்த துரியோதன துச்சாதனம் முதலானவர்களை அழிக்காமல் நான் எப்படி ஓயறது அப்படின்னு சொல்லி பகவான் கங்கணம் கட்டின்னு இருக்கான். பாகவதாபச்சாரத்தை பக்தர்கள் வேணால் பொறுத்துக்கலாம், ஆனால் பகவான் மன்னிக்கவே மாட்டான் அந்த பாகவதாபச்சாரத்தை, அதுக்கு தண்டனை கொடுத்தே தருவோம். அதனால தான் துரியோதனன் போன்ற அந்த துஷ்டர்களை பகவான் அழித்தார். 100 பேரையும் பீமன் மூலமாக வதம் செய்தார், ஆயுதம் எடுக்காமலே. சண்டையை நிரூபணம் பண்ணிட்டார், சமாதானம் தூதா போன மாதிரி சண்டையை நிரூபணம் பண்ணிட்டு வந்துட்டார் அங்கே.
அதுதான் பகவானுடைய செயல். அதனால் பாகவத அபச்சாரம் கூடியது. அதனால் பக்தர்கள் ஏதாவது பண்ணால் பகவான் பொறுத்துக்க மாட்டான். உடனே பிரகலாத மேலே கத்தி அவன் அடுத்த நிமிஷம் வந்து கீழ் போட்டான். நரசிம்மாகாரமாக பகவான் வந்து ஹிரண்யகசிபுவை இல்லையா, அதுதான் பகவான். அதனால் பக்தி நிஷ்டை ரொம்ப முக்கியம். பக்தி நிஷ்டையில் இருக்கிறவங்களுக்கு எல்லா விதமான பாதுகாப்பையும் பகவான் கொடுக்கின்றான். இது ஸ்ட்ராங்கான அபிப்பிராயம். இந்த ஸ்ட்ராங்கான மனசில் பதிய வச்சுக்கணும். இதில் கொஞ்சம் கூட விலக்கூடாது. நீங்கள் பாகவதம் இல்லை ராமாயணம் ஏதாவது எது வந்தாலும் சரி, நல்லது தான். அந்த பாகவத நிஷ்டையாக அனவரதம் பாகவத பக்தியிலே பித்து பிடிச்சவங்களாக இருங்க. அவங்க தனியாக நாம சங்கீர்த்தனம் பண்ண கூட அவசியம் இல்லை, பாகவதம் படித்தாலே போதும். அதே சமயம் நாம சங்கீர்த்தனம் ராமன் எவ்வளோ ராமநாமம் சொல்கிறீங்களோ அவங்க அவ்வளோ உங்கள் பாவம் கரைஞ்சிடும். அந்த ராம பக்தி நிஷ்டையில் இருக்கிற நீங்கள் உங்களை வந்து வேறு யாருன்னா உங்களுக்கு அபராதம் பண்ணால் பகவானால் பொறுத்துக்க முடியாது. உடனே அவர்களை கடுமையாக சிவியராக பனிஷ்மெண்ட்டு கொடுப்பான் பகவான். அதனால் பக்தர்களுக்கு அப்படி பாதுகாப்பு கொடுக்கலாம். அது எதுக்கு தான் அப்போ அவன் நாமத்தை சொல்கிறது? அப்போ எதுக்கு தான் பாகவதத்தை ராமாயணத்தை படிக்கிறது சொல்லும் பார்க்கலாம். அப்படிப்பட்ட யோகக்ஷேமம் வகாம் யகம்னு நம்மளுக்கு தானே சொல்லியிருக்கான். அனன்யாஸ் சிந்தையந்தோ, வேறு அந்நிய சிந்தனை இல்லாமல் எப்பொழுதும் என் பாகவத நிஷ்டையாக என் பக்தி நிஷ்டையில் என்னுடைய நாமங்களை சொல்லி கொண்ட நிஷ்டையாக இருக்கிறவங்களுடைய யோகக்ஷேமத்தை நான் பார்த்துக்கணும்னு சொல்லிடுறேன். யாரோ அனாமதேயமாக ரோட்டில் போகிறவனுடைய யோகக்ஷேமத்தை பார்த்துறேன்னு பகவான் சொல்லி அனன்யாஸ் சிந்தையந்தோ மாம் ஏ ஜனாபத் யுபாசத்தே தேஷாம் நித்தியம், தேஷாம்னா அவர்களுடைய அப்படின்னு குறிப்பாக சொல்கிறார் பார். ரக்ஷிதா ஜீவலோக உலகத்துலலாம் நான் தான் காப்பாற்றுறேன். எப்படியோ எல்லாருக்கும் சாப்பாடு போட்டு எல்லாருக்கும் அம்மா அப்பா கொடுத்து எப்படியோ எல்லா ஜீவலோகம். ஆனால் ரக்ஷிதா ஜீவலோகசிய எல்லா ஜீவலோகம் நான் தான் காப்பாற்றுறேன். இருந்தாலும் ரக்ஷிதா ஸ்வஜனசிய தன் ஜனங்களை மட்டும் தனியாக ரட்சிப்பாராம் பகவான். தன் ஜனங்கள் யார் பாருன்னா பக்தர்கள் தான், பாகவதர்கள் தான். நீ பாகவதம் படிக்கிறல்ல, ராமாயணம் படிக்கிறல்ல, ராமநாமா சொல்கிறல்ல, உன்னை தான் நான் சொல்கிறேன். உன்னுடைய யோகக்ஷேமம் என்னுடையது, நான் பார்த்துப்பேன். அகம்னே சொல்கிறார். நான் தான் அவன் யோகக்ஷேமத்தை வகிப்பேன், அவனை பார்த்து செய்வேன் அப்படின்ட்டு கீதையில் பகவான் சொல்கிறார். யோகக்ஷேமம் அகம் யகம். அகம்னா நான், வகம் நான் அவனுக்கு வகிக்கிறேன், அவனுடைய பொறுப்பை நான் சுமக்கிறேன் அப்படின்றார். அவன் என்ன பண்ணான்? அனன்யாஸ் சிந்தையந்தோ மாம் ஏ ஜனாபத் உபாசத்தி, என்னை தவிர உனக்கு வேறு எதுவும் தெரியக்கூடாது, என்னையே உபாசித்து கொண்டு அப்படிப்பட்ட பாகவத நிஷ்டையா என் பாகவத்தில் பித்து பிடித்தவனாக, என் பாகவதத்திலேயே உன்மாதனாக, என் பாகவதமே கதியாக, லீலாமிருத ரச உன்மத்தாக, கதா மாத்திரைக ஜீவனாக, என் கதையில் மாத்திரம் நிஷ்டையாக இருக்கிறவனுடைய யோகக்ஷேமத்தை நான் பார்த்துப்பேன். அவனை விட சிறந்த பாகவதன் உலகத்தில் அவன் அதாவது அனன்யாஸ் சிந்தையந்தோ மாமி அப்படியேப்பட்டவங்களுக்கு அப்படியேப்பட்ட பாகவதனை தான் நான் அவர்களை நான் தலை மேலே சிரசு மேலே வச்சு பகவான் கொண்டாடுவார். அவர்களை கைவிடவே மாட்டார் பகவான் இல்லையா. பகவானுடைய பாதுகாப்பு அவங்களுக்கே உரியது. அவர்களை யாராலும் துரோகிக்க முடியாது. அவர்களுக்கு அபச்சாரம் பண்ணால், பாண்டவர்களுக்கு அபச்சாரம் பண்ண துரியோதனாதிகள் எப்படி நிர்மூலமாக்கினாரோ, பிரகலாதனுக்கு துரோகம் பண்ண அப்படியேப்பட்ட ஹிரண்யகசிபு நிர்மூலமாக்கினாரோ, அது மாதிரி பகவான் சீதைக்கு ஆஞ்சநேயர் மேலே கை வச்சு அப்படியேப்பட்ட ராவணாதி ராட்சசர்களை எப்படி நிர்மூலம் பண்ணாரோ, சீதைக்கு அபச்சாரம் பண்ண அந்த காகாசுரனுடைய கண்களை வாங்கினாரோ, அப்படியேப்பட்ட ரிஷிகளுக்கு அபச்சாரமான தண்டகாரண்யத்தில் 14,000 ராட்சசர்களையும் ஒன்று முகத்தில் கொன்றொழித்தாரோ, அப்படி தன் பாகவத அபச்சாரம் பண்ண உடனே பகவான் உடனே ஆக்ஷன் எடுப்பான். ரெடிமேடாக உடனே, அதாவது அந்த சமயத்திலே உடனே ஆக்ஷன் எடுப்பான் பகவான். அவர்களுக்கு அதுக்கு மேலே அவங்களுக்கு தொடர்ந்து வீழ்ச்சி தான். அதனால் பகவான் அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை கொடுக்கலன்னா யாருக்கு பக்தி? எல்லாத்தையும் உலக ஆசைகள்லாம் விட்டு பக்திக்கு வருவாங்க. அப்படியேப்பட்ட எல்லாத்தையும் சங்கத்தெல்லாம் திறந்து பகவானே கதின்னு வந்தவங்களுக்கு பகவான் காப்பாற்றுறான்றத ஒரு தைரியத்தினால்தானே துணிஞ்சட்சி எல்லா ஆசைகளையும் விட்டு வராங்க. அப்போ அவன் காப்பாற்றுறான். அப்படி காப்பாற்றுறதுனால்தான் தைரியமாக விட்டு வர முடியுது எல்லாத்தையும் பக்தர்கள்லாம். அப்போ அந்த பாகவத நிஷ்டையாக இருக்கணும். அது அவ்வளோ பாகவத நிஷ்டையாக இருக்கணும்னா ரொம்ப கஷ்டமான வழியான்னா, ரொம்ப சுவையுள்ள வழி. பாகவத நிஷ்டையாக இருந்தால் ரொம்ப சௌக்கியமாக இருப்பேன், நீ ரொம்ப சுகமாக இருப்பேன். அதுதான் நம்மளுக்கு இருக்க முடியல. ஏன்னா உலகத்தில் சௌக்கியம் இருக்குதுன்னு நினைக்கிறதுனால. நீ பாகவத சௌக்கியத்தை நீ அனுபவித்து டேஸ்ட் பண்ணிட்டுனா ஜன்மாவில் நீ விட மாட்டேன்.
ரசகிரகன், நீ ரசத்தை கிரகிக்கக்கூடியவனாக, ரசானுபவம் உள்ளவன், ரசஞானம் உள்ளவனாக நீ ஆயிட்டேன்னு சொன்னால் நீ அப்புறமா நீ வேறு எதுவும் உனக்கு சுவைக்காது. கோடி கோடியாக உங்களுக்கு கொடுத்து வந்து கொட்டினா கூட அதை மண்ணாங்கட்டி சமமாக நினைப்பேன், அது ஒரு குப்பையாக நினைப்பேன் அந்த பணத்தெல்லாம். சத்தியமாக ஏன்னா பாகவதத்தை மதிச்சிட்டவன் வேறு எதையும் மதிக்க மாட்டான். பகவன் நாமத்தை மதிச்சிட்டவன், பாகவத தர்மத்தை மதிச்சிட்டவன் வேறு எதையும் திரும்பி பார்க்க மாட்டான். ஏன்னா இதை விட வசதி அவனுக்கு வேறு எதுவும் தெரியாது. அவனுக்கு உலகம் அவனுக்கு பழகி தெரில, சம்பாதிக்க தெரிலன்னு கூட சொல்லிட்டோமே. அவன் சரியாக குடும்பம் நடத்த தெரில, பொன்னாடி கூட சரியாக காப்பாற்ற தெரில, எப்போத்தாலும் பாகவதம்னு பணத்திங்காடுறான் அப்படின்னு கூட சொல்லிட்டோமே. பரவாயில்ல, உலகம் அவனை பைத்தியக்காரன்னு சொல்லிட்டோமே, அவனை லூசுன்னு சொல்லிட்டோம், பைத்தியக்காரன் சொல்லிட்டோம், என்ன வேணால் சொல்லிட்டோமே. பழகிக்க தெரியாதுன்னு சொல்லிட்டோம், குடும்பம் நடத்த தெரிலன்னு சொல்லிட்டோம். குடும்பம் பார்த்து கஷ்டம் இல்லை, பகவான் குடும்பத்தை நல்லா காப்பாற்றும். அந்த பக்தருடைய குடும்பத்தை பகவான் பொறுப்பேற்று அவங்களுக்கு காப்பாற்றுவோம், அவங்களுக்கு படி அளப்போம். இப்போ பார்க்கறது ஏழைப்பட்ட மாதிரி தான் தோணும், ஆனால் அவங்களுக்கு தேவையான அத்தியாவசிய தேவை எல்லாமே பகவான் பூர்த்தி பண்ணே இருப்போம். இவன் சரியாக குடும்பத்தை கவனிக்கலன்னா அப்போ அந்த பொறுப்பை பகவான் ஏற்றுக்கிறான். யோகக்ஷேமம் பகாம் யகம். அவன் அவன் குடும்பத்தை சரியாக கவனிக்கல, எப்போதும் பாகவதம் எப்பவும் பாகவதம் படிச்சுனே இருக்கான், எப்பவும் பக்தி நிஷ்டையில் இருக்கிறான் அப்படின்னா அவன் பொறுப்பை பகவான் ஏற்றுக்கிட்டு அந்த குடும்பத்தை பகவான் ரட்சிப்பான். அந்த குடும்பத்தில் அவன் மனைவி குழந்தைகளுக்கு தேவையானது எல்லாத்தையும் கொடுத்துருவான். எப்படி குசேலர் எங்கேயும் உழைக்கிறது கிடையாது, ஏன்னா சம்பாதிக்க போகிறது கிடையாது, உஞ்சவிருத்தி பிராமணர் தான் அவர். ஆனால் என்ன பண்ணார், அவர் அனவரதம் கிருஷ்ண நாமத்தை சொல்லிட்டார். அவர்கள் பட்டினி பசியமாக இருக்கிறாங்களே, பகவான் என்ன பண்ணுவான், உடனே அவர்களுக்கு அவ்வளோ செல்வ செழிப்பை கொடுத்துட்டான் இல்லையா. ஆனாலும் குசேலர் மறுபடியும் என்ன பண்ணார், உஞ்சவிருத்தி எடுக்க தான் போவார். இவ்வளோ பணம் செல்வம் எல்லாம் வந்த பிறகும் உஞ்சவிருத்தி பிராமணனாக தான் இருப்பார். அதே சமயம் உஞ்சவிருத்தி பிராமணன் கிருஷ்ணநாமத்தை தான் சொல்லியிருப்பார். இந்த அவர்கள் செல்வம் இல்லாத போதும் அவர்கள் பக்தி விட்டு விலக மாட்டாங்க. செல்வம் நிறைய குவிஞ்சாலும் அதுக்கு மயங்கி பக்தி விட்டுற மாட்டாங்க. பக்தி நிஷ்டையில் இருப்பாங்க குசேலர் போன்ற மகாத்மாக்கள்லாம் இல்லையா. சுததேவர்னு ஒரு மகாத்மா, அவரும் பகவானை வழிபடும்போது பகவான் சொன்னார், இல்லைப்பா என்னை விட இந்த மகாத்மாக்கள் தான் வசதி, அவர்களை சேவி அப்படின்னு சொல்லிட்டு வால்மீகி வியாசர் போன்ற ரிஷிகள்லாம் வந்திருந்தாங்க, அவர்களை சேவிக்கிறார். பிறகு துண்டை தூக்கி தலைமையில தூக்கி சொல்லிட்டு அப்படி கூத்தாடுறாரு அவர். ஸ்ருததேவர்னு ஒருத்தர், அவர் சொன்ன உபதேசம் தான் ஸ்ருதிக்கு பாகவத்தில் வருது. இதெல்லாம் அப்படியேப்பட்ட மகாத்மாக்கள்லாம் உலக விஷயங்களில் தூங்கிடுவாங்க, உலக விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருக்க மாட்டாங்க. தான் பொருளை காப்பாற்றிக்கணும், தன்னுடைய வாகனங்களை காப்பாற்றிக்கணும், தன்னுடைய மனைவி குழந்தைகளை காப்பாற்றணும் அப்படின்ற விஷயத்தில் தூங்கிடுவாங்க, அதில் கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க. ஆனால் பக்தி விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பாங்க. கிருஷ்ண பக்தி விஷயத்தில், பாகவத விஷயத்தில், பக்தி விஷயத்தில், பக்தி நிஷ்டையில் அப்படி ஜாக்கிரதையாக இருப்பாங்க. உலக விஷயத்தில் ஏமாந்தவங்களாக இருப்பாங்க. தன் சொத்தை கூட தன்னால் காப்பாற்றிக்க முடியாது, தன் உடலை கூட காப்பாற்றிக்க பிரயத்தனப்பட மாட்டாங்க. பகவானாக பார்த்து இந்த உடம்பை காப்பாற்றிட்டு போட்டோம், வேலைக்கு சரியாக சாப்பிட்ணும், அது பண்ணணும், அதை கூட கவனிச்சிக்க மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு பகவான் கரெக்டாக படியால் இருந்து அவங்களுக்கு வேலைக்கு எல்லாத்தையும் உணவு கொடுத்து அவளை போஷிப்பான் பகவான். அப்படி இந்த உயிரை ரட்சிக்கணும் கூட விரும்ப மாட்டாங்க. மீராபாய் நினச்சிருந்தா விஷத்தை சாப்பிட்ருப்பாளா, அவள் விஷத்தை ஏன் சாப்பிட்டான்னா பகவான் காப்பாற்றுக்கு போகிறான். அந்த விஷம் என்னை ஒளியோட வாழ வைக்கிறதும் இல்லாட்டி என்னை மடிய வைக்கிறதும் அவன் இஷ்டம் அப்படின்ட்டு கிருஷ்ணங்களை ஒப்பிச்சிட்டான். மீராபாய் அந்த விஷம் ஒன்றுமே பண்ணலை, பிரகலாதனுக்கு விஷம் ஒன்றுமே பண்ணலை, பீமனுக்கு விஷம் ஒன்றுமே பண்ணலை. அப்புறம் அப்படின்போது அதெல்லாம் ஒன்றும் பாதிக்காது, பகவான் பார்த்துப்பான். அவன் பாதுகாப்பில் இருந்து கோவிந்த புஜகுப்தாய, அவன் கை அரவணைப்பில் இருக்கிறவங்களுக்கு எல்லா விதமான பாதுகாப்புகளும் கிடைக்கும். அப்போது வாழ்க்கையில் ருச்சியோடு ஒரு மனுஷன் வாழனா பாகவதத்தில் ரமிக்க தெரிஞ்சுக்கிட்டான், இல்லை ராமநாமத்தில் ரமிக்க தெரிஞ்சுக்கிட்டான், அவன் தான் வாழ்க்கையை அனுபவித்து வாழ்வான். அவன் புண்ணியாத்மான்னு சொல்ல முடியாது, பாபாத்மான்னு சொல்ல முடியாது. அவன் யாருன்னா அந்த புண்ணிய பாவங்களுக்கு அப்பாற்பட்ட சச்சிதானந்த ஸ்வரூபத்துக்கு நிலையை அடைந்தவன் அப்படின்னு அர்த்தம். அவன் ஆனந்தத்தை யாராலையும் பறிக்க முடியாது. ஏன்னா அவன் வெளிப்புறமான ஒரு பொருள் ஆனந்தத்தை அனுபவிக்கலை, அவன் பகவானுடைய லீலைகளை ஸ்மரித்து அதில் ஆனந்தத்தை அனுபவிக்கிறான், குளிர்ச்சியாக இருக்கிறான்னு சொன்னால் அந்த ஆனந்தத்தை யாரால் பறிக்க முடியும்? நீ பாகவத புஸ்தகத்தை வேணால் கையிலேருந்து பறிச்சிடலாம், ஆனால் இது நெஞ்சில் இருக்கிற பாகவதத்தை யார் பறிக்க முடியும்? நெஞ்சில் அந்த பாகவத கதைகளை ருச்சியாக சுவைக்கிறானே, அந்த பாகவதத்தை யாரால் பறிக்க முடியும் சொல்லுங்கள்?
அந்த கிருஷ்ணலீலை இருதயத்தில் நினச்சா அப்படி தோன்றுகிறதே, அந்த கிருஷ்ண ஃப்ளாஷ் ஆகிறானே நெஞ்சில், அது யாரால் பறிக்க முடியும்? நீ வெளிப்புறமாக வேணா பாகவத புஸ்தகத்தை கூட பறிச்சிடலாம்பா. நீ ஏதாவது சாப்பாடு சாப்பிட்றன்னா அது சாப்பாடை கூட தட்டிடலாம், சாப்பாடை கூட தட்டி பறிச்சிடலாம். கை கட்டினது வாய் கட்டலன்னு சொல்லி சாப்பாடு பறிச்சிடலாம். அவனுக்குள்ள சொத்து பத்துக்கள்லாம் கூட அபகரிச்சிடலாம் இல்லையா? அந்த பக்தனுடைய சொத்து சுகங்களை கூட நீ அபகரிச்சிடலாம், ஏமாற்றிடலாம். சூதாடி ஏமாத்துற மாதிரி பாண்டவரில் அப்புறம் ஏமாற்றிடலாம், இல்லாட்டி கொள்ளடிக்கலாம், ஏதாவது அதெல்லாம் நீ பறிச்சிடலாம். ஆனால் அவன் ஹிருதயத்தில் அனுபவிக்கிற அந்த சந்தோஷத்தை, அந்த கிருஷ்ண பக்தியை, அந்த கிருஷ்ண லீலைகளை, ராமலீலை, ராமருடைய குணங்களை அனுபவிக்கிறானே, அது யாரால் பறிக்க முடியும்? ஒரு திருடனாலையும் ஒரு கொள்ளைக்காரனாலையும் எந்த ஒரு துஷ்டர்களாலையும் பறிக்க முடியாது இல்லையா? அவர்கள் தான் பெரிய பணக்காரர்களே. அந்த செல்வத்தை இதான் நீங்காத செல்வம் நிறைந்தேழுவாய். இந்த கிருஷ்ண கதை எங்கே, கிருஷ்ண பக்தி, ராம் பக்தின்ற இந்த நீங்காத செல்வத்தை நிறைஞ்சிருக்கணுமா நமக்குள்ளே. அப்படி மகான்கள் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க, நம்மளை போன்ற குழந்தைகளுக்கு ஆசீர்வாதம், நீங்காத செல்வம் நிறைந்திருக்கணும் நமக்கு அப்படின்ட்டு ஆசீர்வாதம் ஆண்டாலே பண்ணியிருக்கா. அதனால் இந்த பக்தி தான் நீங்காத செல்வம், அது நிறைஞ்சிருக்கணும் நமக்குள்ள. ஒரு மனசை வசப்படுத்தினவன் உலகத்தில் அவனுக்கு எது குறை அவனுக்கு சொல்லுவாங்க? எந்த சாங்கிய சம்பிரதாயத்தை அவன் கடைப்பிடிக்கணும்? மனசை வசப்படுத்தாத வரைக்கும் தான் பல விதமான கட்டுப்பாடுகள், பல விதமான தர்மங்களை அனுஷ்டிக்கணும். மனசை கட்டுப்படுத்தவனுக்கு உலகத்தில் எல்லாத்தையும் கட்டுப்படுத்த முடியும். ஆனால் மனசை ஒருத்தன் கட்டுப்படுத்திட்டான்னா எல்லா திசைகளும் அவனுக்கு சுகமயமாக தோணும். அவனுக்கு துன்பம் விளைவிக்கவங்க யாருமே கிடையாது. எதிரிகளாக தோன்றவங்க கூட இல்லை, அவங்க எதிரிகள் கிடையாது. என் மனசு தான் அவங்களை எதிரியாக நினைக்க வைக்குது. அவர்கள் நல்லவங்க தான், அவங்க அனுகூலமானவங்க தான், இன்னும் எதிரிகள் கிடையாது. திட்டினா கூட பரவாயில்ல, என் பாவத்தை வாங்கிக்கிறாங்க நம்மளை திட்டி அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுவோம்? அதனால் மனசு ஒருத்தனுக்கு வசமாயிடுச்சுன்னா உலகத்தில் எதிரிகளே கிடையாது. எல்லா திசைகளும் சுகமயமாக இருக்கும். அவனுக்கு கல் முள் பாதைகளே கிடையாது. அவன் போகிற பாதை ராஜபாட்டை இல்லையா? அதனால் அவன் நல்ல ஆனந்தத்துக்கு யாருமே தடை பண்ண முடியும். மனசை வசப்படுத்தாதனால தான் நம்ம பல சாதனைகளை கடைப்பிடிக்கிறோம். மனசை வசப்படுத்துறதுக்காக. அந்த மனசு எதனால் வசமான? பக்தினால் தான் மனசு சீக்கிரம் வசமாகும். மனசை அடக்கணும்னு நினச்சி அடங்காது, இன்னும் கொந்தளிக்கும். மனசு ருச்சிகரமான விஷயத்தில் மனசை கொண்டு அதில் செலுத்திட்டோம்னு சொன்னால் அது பிறகு அதிலேயே உழந்து கொண்டு இருக்கும். இப்போ பாகவதம் ருச்சிகரமாக இருக்குது அப்படின்னு அந்த கதைகளில் ருச்சியான கதைகளில் மனசு உழண்டு போச்சுன்னா அதுக்கு பிறகு உன் மனசு நீ சொல்கிற வச்சு மனசு கேட்கும், மனசு உனக்கு வசமாயிடும். கிருஷ்ண பக்தினால்தான் மனசு வசமாகும், வேறு எதனாலே இல்லை. அதை புரிஞ்சுக்கணும். அதனால் தர்மசாஸ்திரம் ராமாயணத்தை கேட்கணுன்னா அடிக்கடி கேட்க அந்த தர்மத்தில் நம்மளுக்கு ஸ்திர புத்தி ஏற்படும், மேலும் மேலும் பக்தி ஏற்படும். ராம் பக்தி இன்னும் கேட்கணும். அது சொன்ன தர்மங்கள்லாம் நல்லா ஜாக்கிரதையாக கேட்கணும். அந்த ஆர்வம் பிச்சுட்டு வரும். அப்போ ராமாயண கதை உனக்கு தெவிட்டாது, ரொம்ப சுவையுடையதாக இருக்கும். இது நம்ம சுவையாக இருக்கணும் நம்ம மனசில். இந்த ராமாயண பாகவதம் அப்படின்னா மெயினான விஷயம் என்னென்னா பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கணும். மனம் வாக்கு காயம் முக்கரணங்கள பிரம்மச்சரியத்தை திடமாக கடைப்பிடிக்கிறவங்களுக்கு தான் இந்த ருச்சியானது ஈஸியாக வரும். ராமாயணத்துலேயே பாகவதத்தில் ருசி அதிகம் ஈஸியாக வரும். ராமநாமத்துலேயும் எல்லாத்துலேயுமே இந்த பக்தி விஷயத்தில் ஈஸியாக வரும். பிரம்மச்சரியம் ரொம்ப பவர்ஃபுல். மனசால் கூட எந்த பெண்ணையும் நினைக்கக்கூடாது. அதே மாதிரி பெண்களும் அதே மாதிரி பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிச்சிட்டா அதே சமயத்தில் சத்தியத்தை கடைப்பிடிக்கணும். பொய் பேசக்கூடாது. மனசால் கூட பிறகு தீங்கு நினைக்கணுன்ற எண்ணம் வரக்கூட, பொய் சொல்லணுன்ற எண்ணமே வரக்கூடாது. அப்படி மனசு வாக்க முக்காரணங்களாக நம்ம சத்திய நிஷ்டையிலையும் பிரம்மச்சரிய நிஷ்டையிலையும் நம்ம இருந்துட்டோம்னா பக்தி வரதை பற்றி தடையே கிடையாது. தன்னால் பக்தி உங்களுக்குள்ளே பிச்சுட்டு வரும். அப்போ பாகவதம் படிக்கணும்னா அதில் ஆர்வம் அப்படி வரும். பாகவதத்தில் அப்படி ஒரு பித்து பிடிச்ச ஒரு ஆர்வம் உண்டாகும். அப்படியே தேன் மாதிரி அனுபவித்து பாகவதம் படிப்பீங்க. உங்களுக்கு பாகவதம் படிக்கணும்னா ஒரு ஸ்துதியை படித்தோட இப்போ தத்துவார்த்தமாக இருக்குது, அங்கே எப்படி பக்தி சுவைக்க முடியும்? இப்போ ஆத்மஞான விஷயமா இருக்குது, அந்த ஆத்மஞான விஷயத்தை எப்படி பக்திமயமாக ஆக முடியும்னா ஆக முடியும் அவனால். அந்த ஆத்மாவே பரமாத்மா கிருஷ்ணன் தான் அப்படின்னு நினைப்பான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கு என்ன பண்ணால் அது சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே
கிருஷ்ண கதையிலேயே அவனுக்கு கொண்டு போய் அந்த ஞான விஷயம் கூட அவனுக்கு கிருஷ்ண பக்தியாக தோணும். அவனுக்கு சிருஷ்டி விஷயம் கூட, சிருஷ்டினா கம்பீரமான லீலை, அந்த சிருஷ்டி விஷயமான விஷயங்கள்லாம் கூட அவன் படிக்கும்போது கேட்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது கிருஷ்ண பக்தியில் தலைச்சி அந்த கிருஷ்ண பக்தியிலேயே அது கிருஷ்ண பக்தியாக எடுத்துக்கொண்டு அது கிருஷ்ண பக்தியிலே அனுபவிப்பான். அவனுக்கு எல்லாமே கிருஷ்ணமயமாக தோணும். அப்படின்னும் போது அந்த பாகவதத்தில் எது தொட்டாலும் அவனுக்கு அது ருச்சிகரமாக தோணுமே தவிர அது இது தேவையில்லாததுன்னு ஒன்று கிடையாது. பாகவதத்தில் எல்லாமே தேவையானது தான். பக்தியில் இருக்கிறவனுக்கு எல்லாத்தையும் பக்திமயமாக பார்க்குறவனுக்கு எல்லாம் தேவைப்படக்கூடியதே தவிர இந்த சிருஷ்டி விஷயம் அதே சில ராஜாக்களுடைய வம்ச பரம்பரை படிக்கிறவங்களாம் சில பேர் போர் அடிக்கும். ஆனால் ஒரு ராஜா வம்ச பரம்பரையாக இருக்குது அப்படின்னு போர் அடிக்க சில பேர் படிக்கிறதுக்கு 9ஆம் ஸ்கந்தம்லாம் படித்தா சூரியவம்சம் சந்திரவம்சம் வர்ணனெல்லாம் 9ஆம் ஸ்கந்தத்தில் வருது, அதை படிக்க சில பேர் போர் அடிக்கும். ஆனால் அது பக்தி விஷயமாக பார்க்குறவங்களுக்கு இந்த சூரிய வம்சத்தில் தான் ராமர் தோன்றியிருக்கார், இந்த சந்திர வம்சத்தில் தான் கிருஷ்ணன் தோன்றியிருக்கார் அப்படின்னும் போது இந்த வம்சத்தில் வந்திருக்காருன்னா இந்த மகாத்மாக்கள் இவரெல்லாம் எப்படிப்பட்ட மகாத்மாக்கள் இந்த ராஜாக்கள் அப்படின்னு பார்க்க தோணிச்சுன்னா அந்த ராஜாக்களுடைய சரித்திரங்கள்லாம் படிக்கும்பொழுது இந்த மாந்தாதா அதே சமயம் இக்ஷ்வாகு மன்னன் இவங்கள ரகு மன்னன் இவங்களுடைய சரித்திரங்கள்லாம் படிக்கும்போது பார்த்தா இவங்களாம் ஹரிச்சந்திரன் இவங்களாம் எப்படியாப்பட்ட மகாத்மாக்கள். அந்த வம்சத்தில் ராமர் தோணா எப்போ அது இந்த வம்சத்தில் ராமர் தோண்டியிருக்கணும்னா அதுக்கு முன்னோர்களாகிய இந்த தாத்தாக்களாகிய இந்த ராஜாக்கள்லாம் எப்படிப்பட்ட தர்மாத்மாக்களாக வாழ்ந்திருக்காங்க அப்படின்னு அந்த சரித்திரங்கள்லாம் நமக்கு பக்திமயமாக தோணும். இது ராமர் பிறந்த சூரியவம்சம், இது ராமர் வளர்ந்த சூரியவம்சம், இது ராமர் அவதரித்த சூரியவம்சம். இது ஆஹா இந்த சரித்திரம் படிக்கிறதே நம்மளுக்கு பாக்கியம் அப்படின்னு நினச்சி படிப்போம். அங்கே ராமரை தியானம் பண்ணினேன் எல்லா அந்த சூரியவம்சத்து ராஜாக்களுடைய சரித்திரங்களை படிக்கும்போது ராமர் தியானம் வந்துடும் நம்மளுக்கு. அப்படியே சந்திரவம்சத்து ராஜாக்களை பற்றி படிக்கும்போது ஏயாதி சக்கரவர்த்தி எது மகாராஜ் சரித்திரம்லாம் படிக்கும்போது உடனே கிருஷ்ணன் இந்த குலத்தில் தானே கிருஷ்ணா அவதரித்தார், சாக்ஷாத் கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம், பகவானே இறைவனே அவதாரம் பண்ணி பகவத்கீதை உபதேசத்தை அடிப்படை இறைவனே அவதரித்த குலமல்லவா இந்த யாதவ குலம் அப்படிதான் அந்த சந்திரவம்சத்தை ஆசையாக படிப்போம். அப்போ பக்தியோடு படிக்கும்போது எல்லாமே நம்மளுக்கு பக்திமயமாக தோணுமே தவிர கிருஷ்ணனுக்கு அந்நியமாக வேறு விஷயம் தோணாது. பாகவதத்தில் எல்லாமே கிருஷ்ண சம்பந்தமாகவே நம்ம எடுத்துப்போம், கிருஷ்ண சம்பந்தமாகவே பார்ப்போம். நாம் கிருஷ்ண சம்பந்தமாகவே அந்த பாகவத்தில் ஒவ்வொரு சரித்திரத்தையும் பார்ப்போம். அப்படின்னும்போது ரொம்ப சுவையாக இருக்கும் படிக்கிறதுக்கு. அதை அனுபவிக்க தெரிஞ்சவங்களை போய் இந்த பாகவதம் கட்சிச்சுன்னா அவன் லட்டு மாதிரி அனுபவிப்பான் பாகவதத்தை. அனுபவிக்க தெரியாதவங்களை போய் பாகவதம் கட்சிச்சுன்னா அடப்பாயா இது என்ன சரித்திரம் படிக்கிறதுக்கு கரட முடியாது, சரியாக புரியல, ஒரே தத்துவார்த்தமாக இருக்குது, ஒரு கதையாக இல்லை அப்படி இப்படின்னு நான் என்னென்ன சொல்லுவேன். ஆனால் கதையாக இருக்குது, அங்கே தர்மங்கள் தத்துவ உபதேசங்கள்லாம் இருக்குது, சிருஷ்டி விஷயமான அதே தத்துவார்த்தமான சிருஷ்டி விஷயங்கள் பஞ்சபூதங்கள் பற்றி இதெல்லாம் நிறைய வர்ணிச்சிருக்கு அப்படின்னா ஆத்ம ஞான விஷயமாக நிறைய வர்ணிச்சிருக்கு அப்படின்னு இது நம்மளுக்கு ஒத்து வராது, சரளமாக இல்லை அப்படின்னு விட்டுருவான் பாகவதத்தை. அதில் பக்தி உண்டாகாது. ஆனால் அனுபவிக்க தெரிஞ்சவனுக்கு அதில் சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஸ்லோகமும் அவனுக்கு சுவாது பதே ஒவ்வொரு பதமும் அவனுக்கு தித்திப்பாக இருக்கும். அதை அனுபவிக்க தெரிஞ்சவங்களுக்கு சொல்கிறேன் பாகவதத்தை. அப்போ அந்த பாகவத புஸ்தகத்தை எங்கே படித்தாலும் அவனுக்கு கண்ணில் கண்ணீர் வந்துடும். எந்த கட்டத்தை படித்தாலும் சூரியவம்சத்து ராஜாக்களை பற்றி படிக்கும்போதே கண்ணில் கண்ணீர் வந்துடும். ஆஹா எப்படியாப்பட்ட சூரியவம்சம், சாக்ஷாத் நாராயணனே சூரிய பகவானுக்கு சூரிய பகவான் நாராயணன் சூரியனாக தோன்றினார். அந்த சூரியன் தேவனத்திலிருந்து வந்தவர் தான். அதான் விவஸ்வான், அது இக்ஷ்வாகு மன்னன், மனு பிரஜாபதி, இவரெல்லாம் இவ்வளோ பிரபாவசாலிகளான மகாத்மாக்கள் அல்லவா, இவங்கெல்லாம் பகவானை நேரில் பார்த்தவங்கள அல்லவா அப்படின்னு நினைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு பக்தி உண்டாகும். அப்போ சூரியவம்சத்து ராஜாக்களை படிக்கும்போது அப்போ ராஜாக்களே பரம பாகவதர்களாக இருந்தாங்க. ராஜாக்கள் பௌதிகவாதிகளாக இல்லை, பரம பாகவதர்கள். அம்பரீஷன் போன்றவர்களாம் பரம பாகவதர்கள். ஹரிச்சந்திரன்லாம் சிவபக்தர்கள் அப்படிப்பட்ட சிறந்த பாகவதர்களாக இருந்தார்கள். அப்படின்னும் போது நம்மளுக்கு ரொம்ப யது மகாராஜன்லாம் பரம பாகவதர், விஷ்ணு பக்தர் அவர்லாம். அப்படின்னு நினைக்கும்போது நம்மளுக்கு அந்த சரித்திரங்கள்லாம் படிக்கும்போது இவங்களாம் தர்மாத்மாக்கள், உயர்ந்த பிரம்மனிஷ்டர், உயர்ந்த பாகவதர்கள் அப்படின்னு நினைக்கும்போது நம்மளுக்கு பக்தி எப்படி வராமல் இருக்கும். அப்போ சூரியவம்சத்து ராஜாக்கள் சந்திரவம்சத்து ராஜாக்கள்லாம் பற்றிலாம் படிக்கும்போது சரித்திரம் படிக்கும்போது நம்மளுக்கு அப்படியே கண்ணில் கண்ணீர் வரும். அப்படி ஒரு கிருஷ்ண பக்தி நமக்குள்ளே உண்டாகும். அனுபவிக்க தெரிஞ்சவங்களுக்கு பதமாக அனுபவிப்பான் பாகவதத்தை. அதே மாதிரி ராமாயணத்தை, அந்த ராமாயணத்துக்குள்ளே தர்மங்கள் இருக்க சில இடத்துல அப்படின்னா அந்த தர்மங்களுக்குள்ளே ராமரை பார்ப்பான். இந்த தர்மத்தை ராமர் கடைப்பிடிச்சிருக்கார், எங்கே கடைப்பிடிச்சிருக்கார்,
சாரித்திரேன கோயுக்தா சர்வபூதேஷு கோஹிதா அப்படின்னு கேட்குறாரு இல்லையா வால்மீகி. அந்த சரித்திரத்தில் பிரகடனப்படுத்தி காமிக்கணுமா, அது காண்பிச்சிருக்கார் ராமர். அந்த ஏதாவது ஒரு தர்மம் நம்ம போயிடும், உடனே ராமர் இந்த தர்மத்துக்கு இந்த இடத்துல கடைப்பிடிச்சிருக்காரு, இந்த தர்மத்தை இந்த இடத்துல கடைப்பிடிச்சிருக்காரு, இந்த தர்மத்தை அந்த இடத்துல கடைப்பிடிச்சிருக்கார் அப்படின்னு வில்வித்தையும் இந்த இடத்துல கடைப்பிடிச்சிருக்கார், சாஸ்திரம் படித்தது இந்த இடத்துல கடைப்பிடிச்சிருக்கார். அதனால தான் வாலி இடத்துல உதாரணம் சொல்கிறார். மனு சமயத்தில் இது போல் 2 ஸ்லோகம் சொல்லியிருக்கேன் அப்படின்ட்டு சொல்கிறார். ஒருத்தனை தண்டிக்கிறதுனால அவன் பாவங்கள் குறைஞ்சி அவன் நரகத்தில் போக விடாதபடி தடுக்கிறோம். அப்படிப்பட்ட அவனுக்கே நம்ம நன்மை செய்கிறோம் அப்படின்னு இது ராஜாக்களுடைய தர்மம் அப்படின்னு சொல்லியிருக்கிறதுனால நான் ஒன்று அடித்தேன் அப்படின்ட்டு வாலிக்கு சமாதானம் சொல்லும்போது அப்போது மனு சமயத்தில் சொல்லக்கூடிய தர்மத்தை அங்கே கோட் பண்ணி சொல்கிறார். அப்போது அந்த தர்மங்கள்லாம் நமக்கு நிறைய தெரியுது இல்லையா ராமாயணத்தில் ராமர் கடைப்பிடிச்சது பார்த்தா. அப்போ இந்த சரித்திரங்கள்லாம் படிக்க 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 இதுலேயே நம்ம மனசு ஒழ நம்ம மனசு ப்யூரிஃபையாக இருக்கும். நம்ம உலக விஷயத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ உழறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ கண்டாமினேட்டட் ஃபுல்லாக கலங்கப்பட்டதாயிடும். அது நிம்மதியே இல்லை. கிடைச்சா பெருசாக எதுவும் கிடைக்காது, பெருசாக எதுவும் நிம்மதியும் கிடையாது. பணம் வேணால் சமாளித்து மூட்டை கட்டி வச்சுக்கலாம், அவ்வளோதான். காரு பங்களா வாங்கி வச்சுக்கலாம், வேறு ஒன்றும் கிடைக்காது. ஆனால் பக்தி நிஷ்டையில், பாகவத நிஷ்டையில், ராம நிஷ்டையில் பக்தியில் இருக்கிறவங்களுக்கு அவங்க சொத்துடையவர் தான், அவங்க தான் பெரிய பணக்காரர். நிர்தனாஸ்தே அபிதன்யா, உலகத்தில் செல்வம் இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர்கள் தான் தன்யா, அவர்கள் தான் பெரிய பணக்காரர்களாம். சகல புவன மத்திய நிர்தனாஸ்தே அபிதன்யா, 14 உலகங்களில் அவனை விட பெரிய பணக்காரன் உலகத்தில் யாருமே கிடையாதான். பக்தியில் இருக்கிறவன் தான் பெரிய பணக்காரலாம். இதெல்லாம் பாகவத மகாத்மியம் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் படித்து அனுபவித்தவங்களுக்கு பாகவதம் தேன் மாதிரி இனிக்கும். இல்லைன்னா வாழ்க்கை சோடையாயிடும், வாழ்க்கை வெறுப்பாயிடும். இந்த பாகவதம் பக்திலாம் இல்லை வச்சிங்களேன், சோபிக்காது வாழ்க்கை மங்களகரமாகவே இருக்காது. பாகவதம் படித்தா தான் சிவதம் மங்களகரமாக இருக்கும். பக்தி நிஷ்டையில் ராமநாமம் சொன்னால் தான் மங்களகரமாக இருக்கும், ஒரு செழிப்பாக இருக்கும், மனசுக்கு ஒரு நிதானம் சமாதானம் கிடைக்கும். ஒரு பொசிஷனில் நீ நிற்ப, நிதானத்துக்கு நிற்ப. இல்லைன்னா அழிஞ்சினே இருப்ப, நிம்மதி இல்லாமல் அழிஞ்சினே இருப்ப. அது வேணும் இது வேணும், அந்த கவலை இந்த கவலை, அதை எப்படி சமாளிக்க தெரியாமே சமாளிக்கிறதுக்கு முயற்சி பண்ணி கிடப்பேன். எப்படி அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் நீ முயற்சி பண்ணி கிடப்பேன். சமாளிக்கணும் என்னென்ன எப்படிலாம் வழி பாதை போதும் அந்தந்த வழியில் அப்படி சமாளிச்சுன்னு போனோம் அப்படின்ட்டு ஏதோ கண்டதே காட்சி கொண்டதே கொள்ளணும் நீ பாட்டுக்கு ஏதோ ஒரு வழியில் சமாளிக்க முயற்சி பண்ணியிருப்பேன். ஆனால் பார்த்தா மேலும் துன்பத்தை தான் அனுபவிச்சுன்னு இருப்பேன். கட்சி வரைக்கும் சமாளித்த பாடம் இருக்காது, அந்த பிரச்சனை தீர்ந்த பாடம் இருக்காது. ஆனால் பகவானுடைய நாமத்தை தொடர்ந்து சொல்லும்போது, நாமத்தை நிறைய அதிகரிக்கும் பாகவதம் படிக்கும்போது தெளிவுக்கு வந்துடுவேன், ஒரு நிதானத்துக்கு வந்துடுவேன், சென்டர் பாயிண்ட்டுக்கு வந்துடுவேன். இப்போ சென்டர் பாயிண்ட்லேருந்து நீ சுற்றி பார்க்கும்போது உனக்கு எல்லாமே ஃபோக்கஸ் ஆகும், உனக்கு எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடும். இப்போ எங்கே எப்படி காய் நகர்த்தணும் உனக்கு தெரிஞ்சிடும். இப்போ நிதானத்துக்கு வந்துட்டல, இப்போ யோசித்து செய்வேன், உன்னுடைய செயல்கள்லாம் துரிதம் அடையும், கரெக்டாக காய் நகர்த்துவேன். இப்போ நீ எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும், இல்லைன்னா பிரயோஜனம் இல்லாமல் அலைஞ்சு கிடப்பேன். பக்தியில் வந்தால் தான் நிதானத்துக்கு வந்ததாக அர்த்தம். பக்தியில் வராமல் வாழ்க்கை மங்களகரமாக இருக்காது. ஏதோ ஒரு வறண்ட வாழ்க்கை, ஒரு சூன்யமான வாழ்க்கையை தான் அனுபவிப்பேன். சூன்யமான ஹிருதயத்தில் ஏதோ நரகத்தில் போய் வாழற மாதிரி கஷ்டப்பட்டு இருப்பேன். மனசு பார்த்தா ஏதோ ஒரு இருண்ட வாழ்க்கை வாழற மாதிரி இருக்கும், இருண்ட வாழ்க்கை, ஒரு வறண்ட வாழ்க்கை வாழ்ந்த மாதிரி இருக்கும். என்னதான் வாழ்க்கை இதில் அது மனசே ஒரு மங்களகரமாக மகோத்சவமாக இருக்காது. பக்தியில் வந்தால் தான் இந்த மகோத்சவம் மங்களகரமாக, இந்த சிவதம் அந்த மங்களகரமாக மகோதயமாக உற்சாகமாக இருக்கும். பக்தியில் தான் இந்த சோபையை அனுபவிக்க முடியும். வாழ்க்கை சோபிக்கும். நம்ம சரியான இடத்துல வந்துட்டோம், நம்ம சரியான பாதுகாப்பில் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு மங்களகரமான ஒரு மனோபாவம் ஏற்படும். இந்த பக்தியில் தான் இந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். சிறப்பாக தைரியம் கிடைக்கும். வேறு யாருடைய பாதுகாப்புலையும் வேறு எதை சம்பாதிச்சாலும் பக்தியை சம்பாதிக்கலைன்னா வாழ்க்கை சோபிக்காது, சூன்யமாக தான் இருக்கும், வறண்ட வாழ்க்கையாக இருக்கும், ஒரு நிலையில்லாத வாழ்க்கையாக இருக்கும். பக்தியில் என்னென்னா இப்போ நிலையான இடத்துக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்ற தைரியம் உண்டாகும் பக்தியில் இருக்கும்போது தான். மணி என்ன ஆயிடுச்சு? ஆஹா, 1.25 மணி நேரம் ஆக போகுது. சரி, அதனால் அந்த பக்தி வேணும்னு பகவான்களை பிரார்த்தனை பண்ணணும், அழணும், அவங்கள பிரார்த்தனை பண்ணி அழணும்.
பக்தி வரணும், எனக்கு பாகவதத்தில் பக்தி வரணும், ராமாயணத்தில் பக்தி வரணும், ராமநாமத்தில் எனக்கு ஸ்ரத்தை உண்டாகணும், பக்தி வேணும் அப்படின்னு அழுது அவனுகள் புலம்புங்க. கண்டிப்பாக பக்தியை கொடுப்பான், அந்த உண்மையான பக்தியை கொடுப்பான். அந்த உண்மையான பக்தி எனக்கு கிடைக்கிற சுகம் இருக்குது பாருங்கள், சபாஷ், அவ்வளோ ஆனந்தமாக இருக்கும். அதை அனுபவித்தவங்களுக்கு தான் தெரியும். அப்புறம் பாகவதம் எதை படித்தாலும் உங்களுக்கு தேன் மாதிரி நிற்கும், எங்கே தொட்டாலும் சுவை உள்ளதாக இருக்கும். இது கிருஷ்ணலீலைகளில் மட்டும்தான் சுகம் இருக்குது. மற்ற இடத்துல 9 ஸ்கந்தம் 10 ஸ்கந்தம் தான் கிருஷ்ணலீலைகள். அந்த 10 ஸ்கந்தம் படித்தா தான் சுகமாக இருக்குது. மற்ற ஸ்கந்தம்லாம் ஏதோ அங்கங்கே நரசிம்மாவதாரம் வாமனாவதாரம் வருது, அதெல்லாம் சுவையாக இருக்குது, மற்றதெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்னு தோணாது. ஒவ்வொரு பதமும் உங்களுக்கு கிருஷ்ணலீலைகளில் என்ன சந்தோஷம் கிடச்சிதோ அது மாதிரி பாகவதத்தில் முதல் ஸ்கந்தத்தில் 2வது ஸ்கந்தத்தில் கூட அந்த சிருஷ்டி விஷயமாக படிக்கும்போது கூட உங்களுக்கு அந்த கிருஷ்ணலீலைகளை அனுபவிக்கிற சந்தோஷம் ஏற்படும். அப்படி அந்த அளவுக்கு நீங்கள் பக்தி நிஷ்டையில் பகவான் கொடுக்குற அனுகிரகத்தினால, பகவான் கொடுக்குற பக்தினால் பார்த்தா அப்படி சந்தோஷத்தை அனுபவிப்பீங்க. அந்தளவுக்கு அனுபவம் ஏற்படும். பதத்துக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். எவ்வளோ அருமையான விஷயம் அப்படின்ட்டு அனுபவித்து படிப்பீங்க பாகவத்தில். சரி, ஓகே. ராம இதை நம்ம பூர்த்தி பண்ணிப்போம். இது பாகவத்து மட்டும் கிடையாது, ராமாயணத்துக்கும் சரி, ராமநாமத்துக்கும் சரி, எல்லாம் எதில் நீ நிஷ்டையாக இருக்கிறையோ அது அதிகமான சுவையுடையதாக காணப்படும். அது மற்றவங்களுக்கு சொல்லும்போது மற்றவங்களுக்கு அது ஃபிக்ஸ் ஆகிடும். அப்படியே அவங்களுக்கு அந்த பாகவத்தில் பக்தி வேண்டி படம் இப்போ ராமாயணம் சொல்ல ராமாயணத்தில் ராமநாமத்தை பெருமையை பற்றி நீ சொல்லும்போது அவங்களுக்கு ராமநாமம் சொல்லாமல் இருக்க முடியாது. அது தொடர்ந்து ராமநாமம் சொல்லன்ற ஆசை அவங்களுக்கு பிச்சுட்டு வரும். அப்படி அதனால் ரொம்ப விசேஷம் பக்தி தான். இந்த பக்தியை விட சிறந்த மங்களகரமானது உலகத்தில் எதுவுமே கிடையாது. சரி, ஓகே. ராம நம்ம சூழ்நிலைகளை மாற்றிடும், நம்மளுடைய மனப்பான்மையை மாற்றிடும். உலக விஷயங்கள்லாம் கேர் பண்ணவே மாட்டீங்க. அப்புறமா நீங்கள் எது நடந்தாலும் கவலைப்பட மாட்டீங்க. அந்தளவுக்கு மனசு ஒரு தெம்பாயிடும், ஒரு குளிர்ச்சியாயிடும் மனசு. இல்லைன்னா வாழ்க்கையே வெறுப்படிக்கும். என்னடா வாழ்க்கை, எல்லாம் இருக்குது ஆனால் ஒரு நிம்மதி இல்லை, ஏதோ ஒரு குறையாக இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங்கு, குறையாக இருக்கிற மாதிரி வறண்ட வாழ்க்கை வர மாதிரி ஒரு ஃபீலிங்கு, என்னமோ வெறுப்படிக்குது, போர் அடிக்குது அப்படின்லாம் சொல்லுவேன். ஏன்னா ஒரு மந்தகமான ஒரு சோம்பேத்தனமாக கோட்டையை விட்டுன்னு அப்படி தூங்கின்னு எழுந்துக்கின்னு படுத்துக்கின்னு அதை பண்ணிக்கின்னு அங்கே ஏதோ வேலை செய்யறன்ட்டு போய் கம்ப்யூட்டர் நோண்டிக்கின்னு ஏதோ வேலைக்கு போவோம், ஏதோ வருவோம். ஒரு வறண்ட வாழ்க்கை, வெத்தான ஒரு வாழ்க்கை வாழ்வோம். ஒரு மனசில் உற்சாகம், ஒரு மங்களகரமே, ஒரு மகோத்சவமாகவே இருக்காது. ஆனால் ஒரு சாநித்தியம். ஆனால் பாகவதம் வந்துட்டால் பகவத் விஷயத்து கிருஷ்ணங்களுக்கு அதை கேட்கும்போது அப்போ சாநித்தியமாக இருப்பீங்க. ஒரு பக்தி நிஷ்டையில் அப்படியே கண்களில் கண்ணீர் மல்கும், உடம்பு பிரேமாஞ்சனம், உடம்பெல்லாம் புல்லரிச்சு போய்டும், தொண்டை கத்கதம் உண்டாயிடும், பிரேமாஞ்சனம், கண்களில் கண்ணீர் மல்கும். அப்படிப்பட்ட உற்சாகமான ஒரு வாழ்க்கையை அனுபவிப்பீங்க சந்தோஷமாக. அது பக்தியில் தான் அந்த தெம்பு, அந்த உற்சாகம், அந்த ஒரு சோபை எல்லாமே ஏற்படும். ஓகேங்களா? அது நீ எந்த பக்தி பண்ணாலும் சரி, ராம பக்தி பண்ணாலும் சரி, ராமாயணம் பட்சி, இல்லை கிருஷ்ண பக்தி பண்ணாலும் சரி, பாகவதம் பட்சி, இல்லை ராமன் நாமம் சொல்லியிருந்தே ஆனந்தமாக பொழுது போக்கினாலும் சரி, அது உங்களுக்கு சோபையை உண்டு பண்ணிட்டோம். மெயினாக சொல்ல போனால் பாகவதம் தான். பாகவதத்தில் தான் ரொம்ப மங்களகரமாக இருக்கும். நிறைய விஷயங்கள்லாம் பார்த்தா அவ்வளோ பிரகாசமாக இருக்கும் பாகவதம். சரி, ஓகே. ராமராம் அது அப்படியே நம்பணும். அது சொல்லியிருக்கிற வார்த்தைகளை அப்படியே நம்பணும். அதில் கொஞ்சம் கூட நம்ம மாற்றக்கூடாது. நம்ம சொந்த கருத்துக்களை பிணைக்கக்கூடாது, சொந்த கருத்துக்களை திணிக்கக்கூடாது. அதில் இருக்கிறது அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை அப்படியே நம்பணுன்னாவே போதும், நம்மளுக்கு பக்தி தன்னாலே வரும். நீங்கள் உங்களால் கேட்குறதுக்கு எங்கேயும் இல்லை, அங்கேயும் சொல்கிறது இல்லை பாகவதம், அதனால் கேட்க முடியல. நீங்கள் யூடியூப்பில் நிறைய சொல்லியிருக்காங்களே அது கேட்கலாம். சரி, அப்படியே உங்களுக்கு நீங்களே படிக்கணும்னு ஆசைப்பட்டா நீங்களே படிங்க. படித்து ஆட்டோமேட்டிக்காக அந்த பக்தியை நாம் அனுபவிக்கலாம். அதில் சொல்லக்கூடிய வார்த்தைகளை அப்படியே நம்பினா போதும். அந்த நம்பிக்கை, கொஞ்சம் நம்பிக்கையோடு நம்ம படிச்சுட்டோம்னா கூட போதும், நம்மளுக்கு பக்தி தன்னாலே பிச்சுட்டு வரும். அதான் சொல்கிறார் சுகாச்சாரியர் பரிசுத்துக்கு சொல்கிறார், கொஞ்சம் சத்தையோடு இந்த பாகவதம் கேட்டால் போதும், உடனே பக்தி நம்மளுக்கு தன்னாலே ஆசு பக்தி சீக்கிரமாக நம்மளுக்குள்ளே பக்தி உண்டாயிடும் அப்படின்னு சொல்கிறார் சுகாச்சாரியர். சரி, படிப்போம். தீவிரமான பக்தி தான் ரொம்ப முக்கியம். ராம நிறைய ராமநாமம் சொல்லுங்கள், நிறைய பாகவதம் படிங்க, ராமாயணம் படிங்க, பகவத் கதைகளை கேளுங்க, மனசை சந்தோஷமாக வச்சுங்க, மற்றவங்களுக்கும் எடுத்து சொல்லுங்கள். ராம 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 ராம